அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் சிந்தனை அரங்கின் 113வது அமர்வு இங்கே சீரோடும் சிறப்போடும் தொடங்குகிறது. இனிய நல் திருவள்ளுவர் வாழ்த்துடன் திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர், பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவர், பொது நிதி வகுத்தார் பொய்யில் புலவர், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவர் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவர் சான்றோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கிறார், கல்வியை கண்கிறார், ஒழுக்கத்தை உயிர் என்றார், காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அருமை. இனிய நல் திருவள்ளுவர் வாழ்த்தினை மிக அருமையாக இசைத்த கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் சிந்தனை அரங்கின் 113வது அமர்வு இங்கே திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்கி இருக்கின்றது. நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 1986ஆம் ஆண்டு தொடங்கியது முதல் இன்று வரை 40 ஆண்டுகளாக திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவது மரபு. அந்த மரபு போற்றி திருவள்ளுவர் மந்திரத்தை சொல்லி மகிழ்கின்றோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வேண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன்
சொல்லே வேதமாம் வேதமாம் வேதமாம். அன்பர்களே, திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, உலக நெறி, உன்னத நெறி. இந்த மந்திர சொற்களை நம் நேரடி விழாக்களில் சொல்லி அனைவரையும் சொல்ல வைப்பது வழக்கம். இது இணைய வழி ஆகையினால் என்னோடு நிறுத்தி கொண்டோம். அன்பர்களே, இனி இன்னொரு வேண்டுகோள். நம் நிகழ்ச்சி சரியாக 3 மணிக்கு தொடங்கி இருக்கிறோம். 5 மணிக்கு சரியாக முடிக்க வேண்டும். ஆகையினால் தலைமை உரை 7 மணி துளியிலிருந்து 8 மணி துளிக்கு மேல போகக்கூடாது. மேக்சிமம் 10 மணி துளி, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதை கடைபிடித்தால்தான் நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் எப்படி தொடங்குகிறோமோ குறித்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும். அது நம் பொறுப்பு, நம் அனைவரின் பொறுப்பாகும். ஆகையினாலே அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி வரவேற்புரை 5 மணி துளிக்கு மேலே இருக்கக்கூடாது என்பதும் வேண்டுகோள். இப்பொழுது நம் அனைவரையும் வரவேற்று மகிழ வருகிறார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் க. திலகவதி அவர்கள். வாருங்கள், வரவேற்புரையை வழங்குங்கள். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றமும் இணைந்து நடத்துகின்ற சிந்தனை அரங்கம் 100 நிகழ்ச்சிகளை கடந்து 113வது நிகழ்வை வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான சூழலில் இன்றைக்கு மிக சிறப்பாக சிந்தனை அரங்கத்தில் உலகமே பாராட்டுகின்ற ஒரு தமிழ் அறிஞர் நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்வில் தலைமை உரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய மேனாள் பதிவாளர், முதல் பதிவாளர், பேராசிரியர், சட்டமும் தமிழும் இரு கண்களாக கொண்டு பல்வேறு நூல்களுக்கு எழுதிய சொந்தக்காரர் பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் தலைமை உரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய லண்டன் சிவா பிள்ளை அவர்களை பற்றி ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பேராசிரியர் லண்டன் சிவா, அதாவது இந்தியாவுல திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு கடிதம் வருகின்ற பொழுது திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்தியா என்று வருமாம். அதுபோல லண்டன் என்று சொன்னால் சிவா பிள்ளை தான் அடையாளம். அந்த வகையில் அவர்கள் தமிழ் பணி ஆற்றி வருகிறார்கள். அவர்கள் மிக சிறப்பாக இயக்குனராகவும், தமிழ்மொழி அகாடமியினுடைய இயக்குனராகவும், தமிழ்மொழி கலைக்கழகத்தினுடைய இயக்குனராகவும் அரிய தமிழ் பணிகளை ஆற்றி வருகிறார்கள். அதாவது நூல்கள் எழுதுதல், அதே போல பாடத்திட்டத்தை உருவாக்குதல், சிறந்த இருமொழி புலமை உடையவர்கள் அவர்கள். இருமொழிகளும் அவர்கள் கிட்டத்தட்ட 46க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தேர்வு மதிப்பீட்டாளராக அவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய தமிழ் புலமையை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு கற்றல் கற்பித்தல் என்பது ஒரு நவீனமயமாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் ஐயா அவர்கள் கணினி வழியாக கற்றல் கற்பித்தல் எப்படி என்பதை லண்டன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து தமிழ் துறையோடு இணைந்து செயலாற்றி வருகிறார்கள். அவர்கள் கணினி அதிகாரியாக இருந்தாலும் தமிழ் விரிவுரையாளராகவும் லண்டன் கோல்டு ஸ்மித் கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு தமிழ் பணியை ஆற்றி வரக்கூடிய அன்பிற்குரியவர். இது ஒரு பக்கம். அவருடைய அறிவு சார்ந்த ஒரு புலம் உத்தமம் அமைப்புல அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள். பல்வேறு பாடத்திட்டங்களில் பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினராக இருக்கிறார்கள். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மொழிக்கான தேசிய பாடத்திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் இவர்கள் நிர்வாக குழுவில் இருந்து பாடத்திட்டத்தை உருவாக்கி வருகிறார்கள். இன்றைக்கு ஒரு பாடத்திட்டம் சிறப்பாக உருவாக்கப்பட்டால்தான் அந்த மாணவர்கள் மிகச்சிறந்த உயர்நிலையை அடைய முடியும் என்பது பல்கலைக்கழகங்களில் பேசக்கூடிய ஒரு செய்தி. அந்த வகையில் தமிழ் மொழிக்கான ஒரு பாடத்திட்டம் உயர்வாக அவர்கள் வடிவமைத்து வருகிறார்கள். இது ஒரு நிலை, அவர்கள் அறிவு சார்ந்த நிலை. நான் இன்னொரு நிலையை, அதாவது வள்ளுவர் சொல்வார், அறம்போலும் கூர்மையரேனும் அறம்போலும் அக்கட்பண்பு இல்லாதவர் என்று சொல்லுவார். ஐயா அவர்கள் அறிவுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீர்களானால் அவர்களுடைய இந்த நேரத்தில் அந்த நன்றியை நான் சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் சென்றிருந்த பொழுது
30க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு பேருந்தில் சென்று அவர்கள் இல்லத்தில் இறங்கினோம். அத்துணை பேருக்கும் அவர்கள் படைத்த அந்த விருந்து இருக்கிறதே, அதுவும் அவர்களுடைய துணைவியார் கத்திரிக்காயில் செய்த ஒரு புளிப்பு சுவையான ஒரு இது இருக்குதே, இன்னமும் நான் அதனுடைய எப்படி செய்வது என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பான ஒரு அம்மா அவர்களும் இந்த இணைய வழியில் இணைந்திருப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஒரு ஆணினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும், ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும், இருவரும் அதாவது சமமாக ஒத்துரிமை கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உயர்நிலையை அடைய முடியும். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அன்பு துணைவியார். ஒரு நாட்செறலம், இரு நாட்செறலம், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விரிப்பினன் மாதோ என்று அவையார் அதிகமான நெடுமானஞ்சியை சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள். எனக்கு அந்த பாடல் தான் நினைவுக்கு வந்துகிறது. வீட்டுக்கு ஒருத்தர் போனாவே சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பெரும் படையோடு நாங்கள் சென்றோம். அந்த வகையில் ஐயா அவர்கள் விருந்தோம்பலில் இலக்கியமாகவும் தமிழ் மொழிக்கான பாடத்திட்டத்தில் இலக்கணமாகவும் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்து வருகின்ற பெரும் பேராசிரியர் அவர்கள். நம்மளுடைய தமிழ் பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மையத்தில் ஏற்கனவே இங்கிலாந்தில் தமிழ் கல்வி என்று அவர்கள் உரையாற்றி இருக்கக்கூடிய அந்த நினைவையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். இன்றைக்கு லண்டனில் தமிழ் ஓசை என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் அந்த ஓசை பாரதி கண்ட கனவை தேமுதல தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதி கண்ட கனவை ஐயா அவர்கள் நூல்கள் இயற்றுதலாகவும் தமிழ் ஓசையை பரப்புவதாலும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்று, அதே போல நம்மளுடைய மதுரையில் இருக்கக்கூடிய கருணாநிதி ஐயா, அதே போல நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய பூங்கோதை, திருவள்ளுவர் வாழ்த்துப்பா பாடிய அம்மா வாசிய கண்ணப்பன், நம்மளுடைய எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக நம்மளையெல்லாம் ஊக்குவிக்கின்ற ஒரு ஆலமரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களையும், நம்மளுடைய பாரதிதாசன் பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் அம்மா செல்வராணி அம்மா செல்வம் பேராசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இரட்டை புலவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு பக்கம் நம்முடைய அணிவிஞ்ஞானி கோபாலன் ஐயா, இன்னொரு பக்கம் ஐயாசாமி ஐயா அவர்கள். இவர்களை நான் பார்க்கின்ற பொழுது இரட்டை புலவர்கள் தான் நினைவுக்கு வரும். அந்த வகையில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் அதே போல நம்மளுடைய அன்புக்குரிய பெரும் பேராசிரியர் பெரிய அம்மா பிச்சம்மாள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்னும் இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் ஐயா, நம்ம ஆஸ்திரேலியாவில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா தமிழ் வளர்ச்சி மன்றம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் சுந்தர நடேசன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மதுரையிலிருந்து சந்தானபிள்ளை அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிக அருமையாக பாட முடியாவிட்டாலும் வாசிய கண்ணப்பன் மிக அருமையாக பாடினார்கள். அவர்கள் சொல்லோவியத்தை நம்மளுடைய செவிக்கு சிறந்த ஓவியமாக ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு மிகுந்த பங்களிப்பை செய்து வருகிறார்கள். எப்படி இந்த நிகழ்வு இனிமையாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய அன்பான ஒரு குடும்பம், ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய இந்த உறுப்பினர்களுடைய அன்பான ஒரு செயலால் தான் இந்த நிறுவனம், இந்த அமைப்பானது மிக சிறப்பாக இருக்கின்றது. லண்டன் சிவாப்பிள்ளை அவர்கள் இன்னும் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து எங்களுக்கு மிகச் சிறப்பான தமிழ் பணியை, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க பணியை லண்டனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, இணையர் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற பல்வேறு விருதுகள் பெற்றிருந்தாலும் நீங்கள் எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கொடுத்த வாழ்நாள் சாதனையாளர் விருது என்பது நீங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்று. அதுவும் இணையருக்கு இணைந்து நடத்துகின்ற அன்பான ஒரு விழாவை நடத்தினார்கள். நான் வர இயலவில்லை என்றாலும் இங்கிருந்தே உங்களை நான் வாழ்த்தினேன். அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்தது மிக்க மகிழ்வை தருகிறது. உங்களுடைய சிறப்புரைக்காக நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. வழக்கமோல் பேராசிரியர் திலகவதியர்கள் மிக அருமையாக ஒரு வரவேற்புரையையும் அறிமுக உரையையும் இணைந்தே நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதற்கு பாராட்டுக்கள். அன்பர்களே, அடுத்து மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்கிற வினாவுக்கு விடையளிக்கும் வகையில் இப்பொழுது காணொளி காட்சியை வழங்குகிறார் மதுரையிலிருந்து நம் மென்பொருள் அன்பர் திருமிகு கருணாநிதி அவர்கள். வாருங்கள். வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில்
அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திரமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சொலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 39 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வு கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அத்துடன் இதில் வெளிவரும் கட்டுரைக்கு தங்கள் பல்கலைக்கழகமும் உரிய அங்கீகாரம் அளிக்கும் என்பது உறுதி. அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரில் 64ஆம் இதழில் முன் அட்டையை அலங்கரிப்பது நகரும் மின் நிலையம். நிலையம் என்றாலே ஓரிடத்தில் நிலைத்திருப்பது என்று பொருள். மின் நிலையம் என்றால் மின் சக்தியை பகிர்ந்தளிக்கும் இடம் என அறிவு. ஆனால் அந்த மின் நிலையம் நகரும் மின் நிலையமானது எப்போது? அதன் விளக்கத்தின் முதல் பகுதி 63ஆம் இதழில் வெளிவந்தது. அதன் 2ஆம் பகுதி இந்த இதழில் வெளிவந்துள்ளது. விளக்கி கூறுகிறார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ப. சசிகுமார் அவர்கள். மூலக்கூறு கணிப்பொறிகள் குறித்த பல்வேறு தகவல்களை மிகச் சிறப்பாகவும் விரிவாகவும் சொல்லியுள்ளார் பிரபல அறிவியல் எழுத்தாளர் நெல்லை சு. முத்து அவர்கள். ஹைட்ரஜன் எரிபொருளாக எப்படி செயல்படுகிறது என்பதை விரிவாக கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி முனைவர் வி. மோகன்ராஜ் அவர்கள். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதாநிகேத மகளிர் கல்லூரி மேலாண் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையில் 8ஆம் பகுதியில் சிந்தையை சிலிர்க்க வைக்கும் அறிவியல் கருத்துக்களை தந்துள்ளார். அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. அறிவியல் நூல் அறிமுகத்தில் இதயம் காப்பது எளிது என்னும் மருத்துவ நூலினை மிக சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் மு. முத்துவேலு அவர்கள். இது வாங்கி படிக்க தோன்றுகிறது. தகைசால் தனிமங்கள் என்னென்ன என்பதை மிகச் சிறப்பாக விரிவாக விளக்கமாக அறிவியல் பூங்கா 63ஆம் இதழில் சொன்ன அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள் அதன் தொடர்ச்சியை
இந்த 64ஆம் இதழிலும் சொல்லியுள்ளார். ISI முத்திரை என்னும் வினாவை எழுப்பி அதற்கான விடையை மிகச் சிறப்பாக வழங்கியுள்ளார். இந்திய தர நிர்ணய அனுமனத்தின் விஞ்ஞானி PJ கௌதம் அவர்கள். நுகர்வோர்கள் அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய பயன்மிகு கட்டுரை இது. பெண் விஞ்ஞானிகள் வரலாற்று தொடரில் இயற்பியல் நிறுவனர் ரோஹிணி காட்போல் அவர்கள் குறித்த அரிய செய்திகளை மிக எளிய நடையில் தந்துள்ளார். கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மீன் வளம் பெருக்கும் கடலில் செயற்கை திட்டுக்கள் எப்படி உள்ளன விளக்கி சொல்லியுள்ளார். வானியல் விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்ரமணியம் அவர்கள். இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. வெயிலே வெயிலே என்னும் பொருளில் சூரிய வெப்ப ஆற்றலில் பல்வகை பயன்களை பலரும் விரும்பி படிக்கும் வண்ணம் உரையாடல் வழி மிக சிறப்பாக வழங்கியுள்ளார். தென்னக ரயில்வேயின் முதன்மை லோகோ ஆய்வாளர் எஸ் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். கொய்த அறிவியல் மலர்கள் என்னும் தலைப்பில் அறிவியல் வினாடி வினாவையும் அதற்கான விடையையும் தந்துள்ளார் ரோஹிணி நாகப்பன் அவர்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நிறுவனத்தில் நிகழ்த்திய 62ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். இது அறிவியல் உலாவாக வருகின்றது. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை நிரூபிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய்தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டும் அல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யணும், இன்றே செய்யுங்கள். இன்றே செய்யணும், இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 9444991415. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய்தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா? அன்பர்களே, கேட்டீர்களா? அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் உயரிய நோக்கில்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து இலக்கிய பணிகளையும் சமூக பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைய 113வது சிந்தனை அரங்கில் தலைமை உரை நிகழ்த்த வருமாறு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் முத்துவேலு ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். வாருங்கள், உங்கள் தலைமையுரையை வழங்குங்கள். பேரன்பிற்குரிய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன செயலர் கலைமாமணி சேயோன் அவர்களே, இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர், லண்டனில் தமிழோசை என்னும் அரிய தலைப்பில் அழகானதொரு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற லண்டன் சிவா பிள்ளை அவர்களே, வரவேற்புரை நல்கிய
பேராசிரியர் திலகவதி அவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, பேராசிரியர் திலகவதி அவர்கள் எவரையெல்லாம் குறிப்பிட்டார்களோ அவர்கள் அனைவரையும் நானும் வழிமொழிந்து உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தின் அருமை கருதி நான் எல்லோரையும் ஒரு சேர வணங்கி உங்கள் உள்ளங்களிலெல்லாம் என்னுடைய அன்பு மலர்களை காணிக்கையாக்குகிறேன். இன்றைய நிகழ்வு நம்முடைய இந்த 113வது நிகழ்வு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அம்மையார் அவர்கள் சிவா பிள்ளை அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றி சொன்னார்கள். லண்டனிலிருந்து வருகிற கடிதம் நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்தியா என்று போட்டுவிட்டால் வந்துவிடும் என்று நான் கூடுதலாக இன்னொன்று சொல்லுகிறேன். தமிழுக்கு தொன்றாட்டிய சங்ககால புலவர்கள் எல்லாம் தங்களுடைய பிறந்த ஊரை அவர்கள் பெயரடையாக வைத்திருப்பார்கள். மதுரை கணக்காயன் மகன் நக்கீரனார், மதுரை சீத்தலை சாத்தனார், சந்தானம் அவர்கள் பெருமை கொள்ளலாம், மதுரைக்காரர். எனவே 2 புலவர்களும் மதுரைகளை சொல்லுகிறேன். அதை போல மாங்குடி மருதனார் என்று புலவர் பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய பெயரை சூடிக்கொள்வார்கள். அதை போன்று எங்கே சென்று தமிழை வளர்க்கிறாரோ தான் வாழும் ஊரை ஊரின் பெயரை தன் பெயரோடு இணைத்திருக்கிற ஒரு தமிழ் சான்றோர் லண்டன் சிவா பிள்ளை அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்து ஒரு அருமையான தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். லண்டன் சிவா பிள்ளை அவர்களை நான் 2013 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு தமிழியல் கருத்தரங்குக்கு சென்றிருந்தோம். அந்த கருத்தரங்கு இவர்கள் ஐயா அவர்கள் பணியாற்ற அந்த பல்கலைக்கழகத்தில் SOAS தான் நடந்தது. ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜஸ் என்கிற நடந்தது. சண்முகராஜா அவர்கள் அதை நடத்தினார்கள். நாங்கள் அங்கே வந்திருந்தோம். ஐயா அவர்கள் தான் அவருடைய பல்கலைக்கழகத்தில் அவர்கள் பணியாற்றுகிற அறையில் எல்லாம் எங்களை அழைத்து சென்று அந்த மாநாடு, அந்த கருத்தரங்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஐயா அவர்கள் பேருதவி அளித்தார்கள். நாங்கள் தங்கியிருந்த ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எந்தெந்த அரங்குகளில் எவ்வளவு அமர்வுகள் எப்படி நிகழ வேண்டும், உணவு எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கே உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் எங்களை அழைத்து சென்று எங்களை இந்தியாவிலிருந்து, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து வந்த நாங்கள் ஒரு 10 தமிழ் பேராசிரியர்கள் சென்றிருந்தோம். மதுரையிலிருந்து வந்திருந்தார்கள், காரைக்குடியிலிருந்து, சென்னையிலிருந்து நாங்கள் எல்லாம் சென்றிருந்தோம். எனவே எங்களை எல்லாம் மிக அன்போடு உபசரித்து விருந்தோம்பிய சிவா பிள்ளை அவர்களை அதற்கு பின்பு நான் தொடர்ந்து அவருடைய தொடர்பில் இல்லை. இருந்தாலும் என்னென்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்விலை செய்நன்றி கொண்டாம் அவருக்கு என்ற வள்ளியன் சொன்னது போல அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி அது மலரையெல்லாம் வெளியிட்டோம். அப்பொழுது நான் செம்மொழி தமிழாய மதிநிறுவனத்தின் பதிவாளர் இருந்ததுனாலே இன்றைக்கு அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் தமிழ் இருக்கைகள் எல்லாம் தோற்றுவதற்கு முன்னால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை தோற்றுவிக்க வேண்டும் என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய வடமொழி பேராசிரியோடு நானும் அங்கே நம்முடைய இன்னொரு துணைவியார் அவரோடும் சேர்ந்து பச்சுராமன் அவர்களோடும் சேர்ந்து நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டோம். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய நம்முடைய விஜயராகவன் ஐயாவும் வந்திருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை அதோடு நின்று விட்டது. எனவே அதை நான் இங்கே நினைவு கூறுகிறேன். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மிகுந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட என்ன மகிழ்ச்சி என்றால், ஐயா மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தக்காரை நாடி தகுந்த விருது அளிப்பது நம்முடைய சேயன் ஐயா அவர்களுடைய தனிப்பட்ட சிறப்பு. அந்த வகையில் லண்டன் சிவா பிள்ளை அவர்களுக்கு வாழ்நாள் சாதனை விருது வழங்கினார்கள். நான் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் உங்களோடு இருந்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்களை அங்கிருந்து நான் கோவையில் இருந்ததுனாலே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே வாழ்நாள் சாதனையாளர் விருது நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இன்னும் இந்த விருதுகள் உங்களுக்கு வளரும் 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 என்று வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த தலைப்பு மிக அருமையான தலைப்பு. சென்றிருவீர் 8 தெக்கும் கலை செல்வங்கள் குழந்தைங்க சேர்ப்பீர் என்று சொன்னான் பாரதி. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொன்னான். லண்டனில் ஐயா அவர்கள் கற்றலும் கற்பித்தலும் எப்படி இந்தியாவிலே ஆங்கிலத்தை ELT என்று சொல்லுவோம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், செகண்ட் லாங்குவேஜ் டீச்சிங் என்று இங்கே உள்ள ஆங்கில ஆசிரியர்கள் ஆங்கிலத்தை 2ஆம் மொழியாக கற்பிக்கிறார்கள். அதே போன்று லண்டன் மாநகரில் தமிழை 2ஆம் மொழியாக கற்பிக்கிற அந்த துறையில்
மிக துறைபோகிய ஒரு ஆங்கிலமும் அருந்தமிழும் ஒருங்கே ஆற்றல் பெற்ற ஒரு அருந்தமிழ் அறிஞராக ஐயா அவர்கள் இருக்கிறார். அவருடைய தன்விவரக்குறி படித்த பொழுது நான் வியந்து போனேன். தமிழை கற்பிற்று ஒரு 2ஆம் தலைமுறையாக 3ஆம் தலைமுறையாக அங்க லண்டன் மாநிலம் வந்திருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு மறந்துவிட தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரியாதவர்களால் தமிழை எழுதவும் படிக்கவும் வேண்டும் என்கிற ஆர்வமுடைய தமிழர்களுக்கு உலகிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து, இலங்கையில் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவிலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து அங்க வாழ்கிற தமிழர்களுக்கு தங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறை தமிழின்றி தவிக்க கூடாது என்கிற அந்த தவிப்பை போக்குவதற்காக உரிய காலத்தால் அவர்கள் இந்த முயற்சியை செய்திருக்கிறார்கள். எனவே லண்டன் மாநகரில் தமிழோசையை அவர்கள் பரப்புவதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். தமிழோசை பரப்பு நல்ல தலைப்பு இது. தமிழை தமிழ் பிள்ளைகள் எழுதினாலும் படித்தாலும் மட்டும் போதாது. எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தெரிந்தால் மட்டும் தமிழ் வளர்ந்து விடாது. தமிழ் ஓசை என்று கேட்கிறோம். தமிழர்கள், தமிழ் குடும்பங்கள் தங்கள் வீட்டில் தமிழில்தான் பேச வேண்டும். இன்றைக்கு ஏன் இந்த சிக்கல் வருகிறது என்று சொன்னால், பிரெஞ்சு நாட்டிலும் ஜெர்மன் நாட்டிலும் இருக்கிற தமிழ் பிள்ளைகள் வெளியிலே பிரெஞ்சு பேசுகிறார்கள், கல்லூரிகளில் ஆங்கிலம் படிக்கிறார்கள். வீட்டில் வந்தும் அவர்கள் அந்த நாட்டு மொழியான ஜெர்மனிலேயோ பிரெஞ்சிலேயோ பேசுகிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்களின் தாய்மொழியான அவர்களுடைய இனத்தின் அடையாளமான தமிழ் மொழியை பேசுகிற அந்த வாய்ப்பையும் பழக்கத்தையும் இழந்திருக்கிறார்கள். எனவே அடுத்த தலைமுறையில் ஜெர்மனி இருக்கிறவர்களோ பிரான்சில் இருக்கிறவர்களோ இருக்கிற தமிழர்கள் தமிழில் பேசவில்லை என்றால், மொழி என்ற தமிழ் சொல்லுக்கே பேசுதல் என்றுதான் பொருள். எது பேசப்படுகிறதோ அதுதான் மொழி. மொழிதான் என்றால் பேசினான் என்ற அர்த்தம். பேசவில்லை என்றால் அது மொழியாக இருப்பதிலே இல்லை. நான் இது மட்டுமல்ல, வடமொழி இன்றைக்கு பேசா மொழியாக இருக்கிறது. இதுல என்ன வியப்பு என்றால், பாணினியத்துக்கு வியாக்கியானம் இல்லை. பதஞ்சலி அவர் எழுதியிருக்கிறார், பாஷை என்பது பேசப்படுவதுதான் என்று எழுதுகிறார். பேசப்படுவதுதான் மொழி என்று வடமொழியும் சொல்லுகிறது. நாம் அதை சிறப்பாக மொழி என்றாலே சொல்லுதல், மொழி சொல்லப்படுவது பேசப்படுவதுதான் மொழி என்கிற ஒரு இலக்கணமும் இருக்கிறது. அந்த வகையில் தமிழோசை என்பது அங்கே உள்ள இசைகளில், பள்ளிகளில், கல்லூரிகளில், மேடைகளில் பிள்ளைகளுக்கு திருக்குறள் போன்ற தமிழ் நூல்களை பேசவும், அதிலே முதல் தமிழ் வீட்டு மொழியாக இருக்க வேண்டும். தமிழ் வீட்டு மொழியாகவும், பின்புதான் அந்த நாட்டு மொழியிலே அவர்கள் கல்வி கற்கலாம், அறிவியலை பெருக்கலாம், ஆற்றலை வளர்த்து கொள்ளலாம். ஆனால் தமிழ் குடும்பங்களில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் உறவினர்களும் சந்திக்கிற பொழுது தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும். அப்படி பேசுவதற்கு வார இறுதி நாள்களிலே தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன. அங்கே அவர்கள் தமிழை பேசுகிறார்கள். கோயில்களில் செல்கிறார்கள், அங்கே தமிழிலே பேசலாம். எங்கே தமிழர்கள் ஒருவருக்கொருவர் பொது இடங்களில் சந்திக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அங்கெல்லாம் தமிழில் பேச வேண்டும். தமிழர்கள் தங்கள் சந்திக்கிற பொழுது தமிழில் பேச வேண்டும். அத்தகைய தமிழ் பணியை ஆழ்மனத்தில், அடிமன ஆழத்தில் ஊறுகின்ற அந்த தமிழ் பற்றோடு, தமிழ் சுவையை, தமிழ் ஓசையை லண்டன் மாநகரில் இருந்து கடந்த 45 ஆண்டுகளாக தமிழோடு வாழ்கிற, தமிழுக்காக வாழ்கிற, தமிழோசையை பரப்பி வாழ்கிற லண்டன் சிவாப்பிள்ளை அவர்களுடைய அருமையான உரையை உங்களைப் போலவே நானும் கேட்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி, இந்த தலைமை உரையை நான் ஏற்று சிறப்பாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பையும் வழிகாட்டுதலையும் வழங்கிய அன்பு நிறை ஐயா அவர்கள், கலைமாமணி சேயோன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. சரியாக 3:30 மணிக்கு முடிச்சிட்டாங்க. நன்றி. இந்த ஒரு நிறை இருந்தாலே நம்ம நிச்சயமா நிகழ்ச்சியை சரியான நேரத்துக்கு முடிச்சிருவோம். உங்களுக்கெல்லாம் ஒரு அறிமுகம். நம்மோடு ஒரு அன்பர் வந்திருக்கிறார். இந்த நம்ம திருவள்ளூர் இருக்கையை வந்து பார்க்க வந்தாரு. அவர் ஒரு அழகா பாடினார். அவர் பாடின உடனே நீங்க உட்காருங்க, எங்க அமைப்புல ஒரு நிமிஷம் பாடிருங்கன்ட்டு. எப்பவுமே இசையால் வசமாக இதயம் எது, தமிழ் இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது. ஆகையினாலே அற்புதமான ஒரு பாடலை 1.5 நிமிஷம் தான் பாடுவாரு.
நம்ம கேட்டுட்டு அடுத்து நம்மளுடைய சிறப்புரைக்கு செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்க அரவிந்த் பாரதி என்ற அவருடைய பெயர். நிறைய தொண்டு நிறுவனங்கள்ல பணியாற்றிருக்கிறாரு. இசை அமைச்சு அவர் எழுதிய பாடல், மெல்லிசை பாடல்லாம் பாடிட்டு இருக்கிறார். சும்மா ஒரு நிமிஷம் கேள்வி. மலையருவி மலையருவி சிறுகுருவி குளிக்கிறாகா, மலை நாட்டு ராணி போல பூக்கள் எல்லாம் சிரிக்குது. மலையருவி மலையருவி சிறுகுருவி குளிக்கிறாகா, மலை நாட்டு ராணி போல பூக்கள் எல்லாம் சிரிக்குது. தலையாட்டி தலையாட்டி தாழை மடல் விரியுது, தவழ்ந்தோடும் வேகமெல்லாம் இங்கேயே பாக்குது. மலையருவி மலையருவி சிறுகுருவி குளிக்கிறாகா, மலை நாட்டு ராணி போல பூக்கள் எல்லாம் சிரிக்குது. ஏலோ 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 தந்தான தான நன்னா தானான நானா தந்தான தான நன்னா தானான நானா தனநன்னா தனநன்னா தனன்னா தனநன்னா தனன்னா இல்லென்ற காற்று வந்து என்னை தீண்டுதே, புதிதாய் எண்ணங்கள் கோடி வந்து கூடு கட்டுதே. லலலா பனிக்காற்று காது வந்து செய்தி சொல்லுதே, எங்கும் பறந்தோடும் பறவையெல்லாம் கீதம் பாடுதே. இளம் மாலை செவ்வானம் ஆடை மாற்றுதே, மயில் மேகம் கண்டாலே நடனமாடுதே. கண் காணும் காட்சியலும் கவிதையே, தினம் எழில் ஆட்சி செய்யும் புதுமையே, இது புதுவித இளமையின் இளமையின் இனவே. மலையருவி மலையருவி சிறுகுருவி குளிக்கிறாகா, மலை நாட்டு ராணி போல பூக்கள் எல்லாம் சிரிக்குது. ஏலோ 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 தந்தான தான நன்னா தானான நன்னா தந்தான தான நன்னா தானான நன்னா தனநன்னா தனநன்னா தனன்னா தனநன்னா தனநன்னா தனன்னா. ஓட நீரில் ஆடு கட்டி பூ மாடுதே, பூவாடையால மேலம் கொட்டி வந்து பாடுதே. லலலா கேள்வி கேட்க யாரும் இல்லை, எல்லாம் புதுமையே. எங்கும் வேலி போடும் மனிதன் மட்டும், வேலி போடும் மனிதன் மட்டும் எனோ தனிமையே. கிளை எல்லாம் தாவி மந்தி துணைய தேடுதே, இலை எல்லாம் போற்றி இங்கு வாழ்த்தி வணங்குதே. கண் காணும் காட்சியெல்லாம் கவிதையே, தினம் எழில் ஆட்சி செய்யும் புதுமையே, இது புதுவித இளமையின் இளமையின் இனவே. மலையருவி மலையருவி திருவுருவி குளிக்கிறாகா, மலை நாட்டு ராணி போல பூக்கள் எல்லாம் சிரிக்குது. தலையாட்டி தலையாட்டி தாழை மடல் விரியுது, தவழ்ந்தோடும் வேகமெல்லாம் இங்கேயே பாக்குது. தனநனா தனநனா தானநன்னா நன்னா தானநன்னா தானநன்னா அருமை அருமை அருமை. அரவிந்த் பாரதி அவர்களே மிக்க நன்றி. எனக்கு திடீர்னு அவர் நான் பாடுவேன்னாரு. பாடுங்க என்ன, பல்லவி மட்டும் பாடுங்க. ரொம்ப அருமையா பாடினாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி, இவரை நம்ம ஒரு நிகழ்ச்சியில பாட வைக்கணும்னு நல்ல வேலை. இப்ப நம்மகிட்டே நிகழ்ச்சி இருக்க பாட வச்சுருவேன், கொஞ்சம் உட்காருங்கன்ட்டேன். 1 மணிக்கு வந்தவர் இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. 2 மணி நேரம் இங்க உட்கார்ந்துருக்காரு. சரி, இப்ப நம்மளுடைய சிறப்புரையை கேட்போம். மகிழ்ச்சி. அதாவது லண்டன் சிவா பிள்ளை அவர்கள் சிறப்பு என்னவென்றால், அவர்கள் சொன்னது போல லண்டன் சொன்னா சிவா பிள்ளை தான் அடையாளம். அது போல அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நான் முதல்ல அறிவு களஞ்சியம் விருது தான் நான் நம்ம குழுவுல போட்டிருந்தேன்.
ஆனால் அவருடைய பயோடேட்டா தன்விவர குறிப்பை பார்த்த உடனே இவர் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு தகுதி மிகுதி படைத்தவர் என்று சொல்லி அதை கொடுத்தோம். அதே மாதிரி இப்ப பாருங்க, இப்ப ஒருத்தர் பார்த்தோம், இவரை யாருன்னே தெரியாது, வந்தார், அருமையாக பாடினார், இதுல வந்து பாடுங்கன்ட்டோம். எப்பவுமே நாம் திறமையை தேடி ஓட வேண்டும். அதாவது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல்னு அருமையாக நமது திருவள்ளுவர் தாத்தா ஒரு வரன்முறை போட்டுட்டார். எந்த செயலா இருந்தாலும் சரி, அது சிறந்த செயலாக இருந்தால் அதை நாம் போற்றுதல் வேண்டும் என்று. இன்று 113வது அரங்கம். என்ன தலைப்பு? லண்டனில் தேமதுர தமிழோசை. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று மகாகவி பாரதியார் கண்ட கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் நற்றமிழ் அறிஞர் நமது சிவா பிள்ளை அவர்கள். வாருங்கள் ஐயா, உங்கள் சிறப்புரையை வழங்குங்கள். அதுல எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, அதை நான் கேட்க அவர்கள் அதை சொல்லணும்னு விரும்புறேன். அவருடைய பயோடேட்டால இருந்தாங்க, திருக்குறள் கற்றல் நெறி திருக்குறள் கற்றலின் உத்திகள் என்று போட்டிருந்தாங்க. அதையும் சற்றே சொல்லுங்கள், நாங்களும் தெரிந்து கொள்கிறோம். வாருங்கள், உங்கள் சிறப்புரையை வழங்குங்கள். வணக்கம். வாங்க, நீங்க முதல்ல கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் பவர் பாயிண்ட் போடுங்களேன் பிரசன்டேஷனை. ஓரிரு மணித்துளிகள் பேசிட்டு. கண்டிப்பா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த சிவனுடைய கொஞ்சம் லவுடர், கொஞ்சம் உரக்க பேசுங்க. இப்போ கேக்குதா? இப்போ இப்ப பரவாயில்ல. கொஞ்சம் நீங்க வந்து ஏன்னா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நாங்க இதுக்கு எடுத்துக்குவோம், அந்த யூடியூப்ல போடுற உங்க ஃபேஸ் எல்லாம் போடுறதுக்காக, வேற ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு மிக மிக நன்றி. திடீரென்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுல எனக்கு இன்னொரு ஸ்டாப் ஷேரிங் பண்ணாதான் அது உங்க ஐயாவோட முகம் தெரியும். அப்படியா? அது நம்ம சார் ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்தாச்சே. ஷேர் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு பேசிட்டு அப்புறம் ஷேர் பண்ணலாம். இப்ப நல்லா இப்படி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. கரெக்ட். அனைவருக்கும் வணக்கம். அதுவே 3 நிமிஷம் போயிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ப்ளீஸ் நன்றி சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, 4:30 வரை பேசுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே. நல்ல நிறைய 3:45 ஆகுது, 4:30 வரை பேசலாம். ஓகே, நன்றி. அளவுக்கு மிஞ்சி பேசக்கூடாது, இது செயல்பாட்டை செய்து காட்ட வேண்டும். ஆனா இதுக்கும் நான் திடீரென்று கேட்டதுனால தயார் பண்ண கொஞ்சம் லவுடரா இருக்கணும். சரியா இல்ல, கிளாரிட்டி இல்ல. திடீரென்று சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னுடைய கணினியில் கூட ஏற்பட்டது. அதனால சிறப்பாக செய்ய முடியவில்லை. இன்னொரு தடவை வரும்பொழுது சிறப்பாக செய்து காண்பிக்கிறேன். ஆனால் இருந்தாலும் மேலோட்டமாக இன்றைக்கு உங்களோட பேசி திருமதுர தமிழோசை உலகமெல்லாம் வர வேண்டும் என்று பாரதி கண்ட கனவு இன்று நினைவாகி வருகிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். 124 நாடுகளிலே தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கீடு. அந்த கணக்கீட்டின்படி பார்த்தால் தமிழர்கள் இருக்கிற நாடுகளிலே இன்று முதல் வள்ளுவர் சிலையை லண்டனில் 1996ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினாலே கொடுக்கப்பட்டது. அங்கு தமிழில் ஐயா பார்த்திருப்பார், பேராசிரியர் வந்த போது வாசலில் திருவள்ளுவர் ஜோரா உட்கார்ந்துருக்கார். அவர் 6 அடி வீரம், நல்ல பரிசுமா சந்தோஷமா உட்கார்ந்துருக்கார். அங்கே தமிழ் துறை 1916ஆம் ஆண்டிலிருந்து 1996ஆம் ஆண்டு வரையும் இங்கே தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட்டது போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் பீப்புளுக்கு தான். சமீபத்தில் நடந்த ஆய்வின்படி மக்கள் தொகை குறைந்து விட்டது. மேல் படிக்கும் மக்கள் தொகை குறைந்ததாலே அந்த இடத்தில் அவர்கள் அந்த படிப்பு பட்டறையை நடத்த முடியாது சொல்லி மூடிவிட்டார். அதனால அங்கிருக்கும் தமிழர்களுடைய எண்ணிக்கை, படிக்கும் எண்ணிக்கை, பட்டப்படிப்பு எண்ணிக்கை குறைந்து விட்டது. வருமானம் இல்லாததுனாலே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். 2016ஆம் ஆண்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலர் கூடி, தன்னார்வம் கொண்ட தமிழர்கள் பலர் கூடி இந்த
நிகழ்ச்சியை அவர்கள் இந்த தமிழ் துறையை ஆரம்பிக்க வேண்டும், தமிழ் சேர ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தி அந்த சுவாஸ் பல்கலைக்கழகம் சுவாஸ் பல்கலைக்கழகம் சவுத் ஓரியண்டல் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் இப்போ ஏசியன் ஸ்டடீஸ் மாற்றிட்டார்கள். அங்கே ஒரு தமிழ் துறையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டு அது நிதி சேர்த்து வருவோம். அவர்கள் 10,000 பவுண்டு கட்டிருந்தார்கள், மில்லியன் பவுண்ட்ஸ் கட்டிருந்தார்கள். இப்பொழுது 2 மில்லியன் பவுண்ட்ஸ் எடுத்துட்டோம். தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் கட்டிருப்போம், ஏனைய தமிழர்களையும் கட்டிருப்போம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நடைபெறும் என்ற ஆவல் எங்களுக்கு உண்டு. அதுக்கு காரணம் என்று கேட்டால், இன்றைக்கு 16,000 17,000 குழந்தைகள் தமிழ் படிக்கிறார்கள். தமிழ் நாட்டிலிருந்து வந்தவர்களும் இலங்கையிலிருந்து வந்தவர்களும் தமிழ் படிக்கிறார்கள். அவர்கள் தமிழ் படிப்பதற்கு அங்கீகாரம் பெறுவதற்கும் உரிய பாடத்திட்டங்கள் அங்கு இல்லை. லண்டன் அரசாங்கம் அல்லது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இந்த பாடத்திட்டத்தை 2000 ஆண்டு சமூக கல்வியில் சொல்லி ஆரம்பித்தார்கள். அதுக்கு பொறுப்பாக நான் இருந்தேன். அந்த பாடத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 10 வருஷம் சிறப்பாக தமிழ் தரம் 1 இருந்து 9 வரை பேசிக், பிரிலிமினரி, இன்டர்மீடியட் இந்த 3 தரத்தில் தமிழை கற்றுக் கொடுத்தார்கள். இது ஓரியன்ட் வேண்டாம், அப்படி +2 சொல்லுவீங்க. அந்த +2 வரை சத்தம் வரலையா? ஹலோ சேயோன். வருது அவ்வளவு இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். உங்க குரல் வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சத்தம் போட்டு பேசணும்னு சொன்னீங்க. எப்ப கேக்குதா? இந்த சத்தம் போடுவா? இப்பதான் பரவாயில்ல. ஏன்னா வேற இப்ப நான்லாம் உரத்த குரலுடைய அதனால எடுத்துரும். சரி, பரவாயில்ல. இனிமே அதுக்கப்புறம் நீங்க ஷேர் பண்ணலாம் ஸ்கிரீன். நோ ப்ராப்ளம். சரியா? இமெயில் பண்ணிக்கலாம். அந்த ஆர்வத்தினால தமிழ் சமூக கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்ற அரசாங்கம் திட்டமிட்டு ஆகிய ஒவ்வொரு மொழிகளையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு பாடத்திட்டம் அமைத்தார்கள். அந்த பாடத்திட்டத்தில் தமிழும் ஒரு பாடமாக இருந்தது. அதற்கு பொறுப்பாக நான் இருந்தேன். அதன்படி 2000 ஆண்டு தமிழ் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினாலே பேசிக், பிரிலிமினரி, இன்டர்மீடியட் என்ற 3 தரத்திலையும் பரீட்சை வைத்து அதுக்குரிய அங்கீகாரம் பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக சான்றிதழை கொடுத்து வந்தார்கள். அது பல்கலைக்கழகத்தில் ஏற்கப்பட்டிருந்தது. இதுவும் பணம் பெறாவிட்டால் தொடர்ந்து நடத்த மாட்டார்கள். அதே போல இந்த பரீட்சையில் 10 வருஷம் நடந்தது. அவர்களுக்கு போதிய வருமானம் இல்லாதனாலும் அது ஊக்கம் இல்லாதனாலும் அந்த பரீட்சையை நிறுத்திவிட்டார்கள். அதன் பின்பு நிறைய மாணவர்கள் தமிழ் படிக்கவும் ஆர்வப்பட்டார்கள். ஆனால் அந்த துறை மூடப்பட்டதனால் நாங்கள் திரும்ப ஒரு துறை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் சுவாஸ் பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பித்திருந்தோம். அதன்படி அவர்கள் அங்கு ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுரை கொடுத்திருந்தார்கள். அதன்படி இப்போ பணம் சேர்த்து கொண்டு வருவோம். அதே சமயத்தில் தொய்யவிடக்கூடாது என்ற எண்ணத்தோட நான் அந்த துறையில் இருந்ததுனால அதே பாடத்திட்டத்தை அங்கிருக்கும் தமிழ் பள்ளிகளுக்கு கொடுத்து அதன்படி தொடர்ந்து அந்த பாடத்திட்டத்தை மாணவர்கள் கற்க வேண்டும். அந்த பாடத்திட்டத்தின் வழிமுறைகளில் போனால் ஒரு காலத்தில் நாங்கள் இன்றும் உங்களது பாடத்திட்டத்தை தான் எங்கள் மாணவர்கள் படித்துக் கொண்டு வருகிறார்கள், அதனால எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கள் என்று கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு புதுசாக ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்து எங்கள் பூத்துமே, ஆனால் அது அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு வர வேண்டும். அங்கீகரிக்கப்பட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாடத்திட்டத்தை தொடர்ந்து நாங்கள் தமிழ் சமூக பள்ளிகளிலே கட்டி கொடுப்பதன் மூலம் இன்னொரு காலத்தில் வருங்காலத்தில் தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு பரீட்சை சபையை உண்டாக்கி அங்கு படிக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கீகாரம் கொடுக்கலாம். அதை விட இன்னொரு செய்தியை நான் கூற வேண்டும். தமிழ் படிக்கும் பொழுது ஏதோ ஒரு ஆர்வம் இல்லாவிட்டால், ஒரு பலம் இல்லாவிட்டால், கிடைக்காவிட்டால் மாணவர்களுக்கு ஊக்கம் குறைந்துவிடும். ஏதோ பெற்றோர்களின் திணிப்புக்காக அந்த தமிழ் பள்ளிகளில், வார இறுதி பள்ளிகளில், மாலை பள்ளிகளில் அங்கு தமிழை கற்கிறார்கள். அது 11 வயசோட அவர்கள் போயிடுவார். ஆகவே இந்த குறையை நீக்க வேண்டுமே இருந்தால் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ கலிபோர்னியாவில் போய் பார்த்தீர்களானா, கலிபோர்னியன் அகாடமி என்ற ஒரு அமைப்பு தமிழை இங்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த
பட்டப்படிப்பு படித்து யூனிவர்சிட்டி போறதுக்கு சில சலுகைகள் எங்களுக்கு கிடைக்கிறது. அதே போல யூபேன் பென்சில்வேனியாவிலையும் கிடைக்கிறது. அதுபோல லண்டன்லையும் அந்த பல்கலைக்கழகங்களில் சலுகை கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக மாணவர்கள் தமிழை கற்பார்கள். இப்போது ஒரு சில துறைகளுக்கு அந்த தமிழ் பாடம் ஏற்கப்படுகிறது. எல்லா துறைகளிலும் இல்லை, ஒரு சில துறைகளில். இதனால மாணவர்கள் தொடர்ந்து கல்வியை இப்பொழுது ஆர்வமாக கற்றுக்கொண்டு வந்த செய்தியை நான் கூற விரும்புகிறேன். 1983 ஆண்டில் பெரிய அழிவுகள் பல இடங்கள் எங்கள் நாட்டில் ஏற்பட்டதால் அதிலிருந்து பலர் புலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கும் சார்ந்து வாழ்ந்தார்கள். போகும் இடங்களில் அவர்கள் சும்மா இருக்கவில்லை, தமிழ் பள்ளிகளை ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் குறைந்தது 200 குழந்தைகள் தமிழ் கற்று வருகிறார்கள். அதே போல் லண்டன்லையும் ஒரு 380 தமிழ் பள்ளிகள் வார இறுதியிலும் கிழமை நாட்களிலும் தமிழ் இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த குழந்தைகளும் இந்த பரீட்சை எடுக்கிறார்கள். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எடெக்ஸல் என்ற 2 பரீட்சை சபைகள் இங்கு இருக்கின்றன. அது 2லும் நான் இருக்கிறேன். ஒன்றில் தலைமை பரீட்சை அதிகாரி இருக்கிறேன் அந்த எடெக்ஸல் என்ற பரீட்சை சபையில. அதனால அங்கே நடக்கப்படுவது எழுதல், வாசித்தல், கேட்டல், பேசுதல் என்ற 2 முறையும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை, பரீட்சை வைப்பதில்லை. வகுப்பில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பார்கள், ஆனால் அந்த பரீட்சை வைக்கப்படுவதில்லை. அது மிகவும் செலவான ஒரு பரீட்சை செயலாகும். ஆனதுனால அங்கே இருக்கிற அரசாங்கமும் அந்த பரீட்சை செயல்கள் அதை முயற்சி எடுக்கவில்லை. காலப்போக்கில் கண்டிப்பாக இந்த 2ம் பேசுதல், கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதல் என்ற 4 துறையிலையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை பரீட்சை வைத்து அந்த பரீட்சையில் அங்கீகாரம் பெற பண்ணி அதை பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரத்தை கொடுத்து செய்வோமே. ஆனால் தமிழ் என்றும் குறையாது, அந்த நாட்டிலையும் இருக்கும் என்ற செய்தியை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அடுத்து மிக முக்கியமாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் திருக்குறள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவருக்கும் இப்பொழுது மனனம் பண்ணி ஒப்படைக்கிறார்கள். இந்த திருக்குறளுடைய விளக்கங்களை ஆசிரியர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் மொழி. குழந்தைகளுக்கு ஆங்கிலம் தெரியாது, குழந்தைகளுக்கு நன்றாக ஆங்கிலம் தெரியும், ஆனால் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அந்த அவர்களோட கம்யூனிகேஷன் தொடர்பாடல் அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு ஆங்கிலம் தான் முதல் மொழி, தமிழ் 2வது மொழி. படிப்பிக்க வந்த ஆசிரியர்கள் முதல் மொழியிலாக தமிழை கற்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தொடர்பாடை ஏற்படுத்துவது மிக சிக்கலாக இருக்கிறது. காலப்போக்கில் முக்கிய படித்த மாணவர்கள், இங்கு பிறந்து வளர்ந்து லண்டனில் பிறந்து வளர்ந்த மாணவர்கள் திருக்குறளை கற்று தாங்களாக குறி எழுதி அடுத்த தலைமுறைக்கு வரப்படுவது பாராட்டக்கூடியது என்ற செய்தியை உங்களுக்கு இந்த இடத்தில் கூறியிருக்கிறேன். இன்னைக்கு தொழில்நுட்பம் விருத்தி அடைந்து வாழ்க்கை முறைகள் மாற்றமடைந்து விட்டது. அது நாங்கள் மறக்க முடியாத ஒன்று. அதே நேரத்தில் இன்று உறவுகள் எங்கிருந்தாலும் உலக ரீதியே உறவுகள் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் திருக்குறளை ஏன் படிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுவது சிந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனதில் இந்த கேள்வியாகும். இதற்கான விடையை அறிவது இன்றியமையாததும் ஆகும் கூட. தமிழ் மொழியில் திருவள்ளுவர் எழுதியாக கூறப்படும் திருக்குறள் ஆனது உலகில் மனித குலத்தின் வாழ்விற்கு தேவையான விடயங்களை 2 வரிகளில் கொண்டு 1330 குறள்களில் சொல்லப்பட்டுள்ளது. இதனை நாம் இன்றைய நாளில் உருவாகி சமூகத்தின் சகல கூறுகளையும் விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து அதன் முடிவுகளை தொகுத்து அளிப்பதற்கு நிகரான ஒரு விடயமாகும். இது ஒரு வாழ்விற்கான கையேடு என்றால் அது மிகையாகாது. இந்த திருக்குறளை கற்றுக் கொடுக்கும் பொழுது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல தற்போது பல திருக்குறள் ஆப்ஸ் உருவாக்கின்றன. கையடக்க கணினியிலே ஆப்ஸின் மூலம் திருக்குறளுடைய முறை, கருத்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்யக்கூடிய இருக்கிறது. ஆனதுனாலே திருக்குறள் இப்பொழுது மாணவர்களுடைய மிகவும் பலமாக பரப்பப்பட்டு வந்திருக்கிறது. மாணவர்கள் அக்கறையோடு ஆர்வத்தோடு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற செய்தியை உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். இதில் அந்த கற்றல் கற்பித்தலில் சில முறைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை உங்களுக்கு சில ஸ்லைட்ஸ் மூலம் நான் போட்டு காட்டலாம். தெரியுதா ஐயா? ஷேர் ஸ்கிரீன் போடுங்க. இந்த வரல இல்லையா? ஷேர் ஸ்கிரீன் போடுங்க. முதல்ல வந்தது, அதனால போடலாம். இப்போ வருதா? வரலையே. நீங்க ஷேர் ஸ்கிரீன் ஷேர் ஸ்கிரீன் அந்த பச்சை இருக்கு இல்லையா, அதை அமைச்சிருங்க.
அதனாலதான் ஓகே. அவருக்கு தெரியும், அவர் கம்ப்யூட்டர் ப்ரௌசர் தான். இருந்தாலும் பரவாயில்ல தொழிற்பதவி வேணும் தானே. இப்போ வருதா? இப்போ வருது. இப்பதான் வருது. இப்போ வந்து இப்போ வருது. நீங்க இப்ப கைண்ட்லி பிரிங் இட் ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வந்துருங்க. You make it full screen. Now it's all right. நல்லா வந்திருக்கு. இப்ப இது நான் காட்ஸ்மித் பல்கலைக்கழகத்தில் பண்ணியது. இந்த துறையில இருந்ததுனாலே இந்த பதிவு போட்டு இந்த நீளமா இருக்கிறதான் தமிழ் மொழி பாடத்திட்டம். அதான் இருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகளாவ ரீதியிலே மக்கள் பல இடங்களும் பறந்து பார்க்கிறார்கள். இது 2000 ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கு. தமிழ் இல்லாத நாடே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஓசியா ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், ராயல் சொசைட்டி ஆர்ட் இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து இதை அங்கீகாரம் பெற்று கரிக்குலம் கைட் ஃபார் தமிழ் சொல்லி உருவாக்கியிருந்தோம். அமைத்து தேவையான வளங்களையும் அணுகுமுறைகளையும் இது கொண்டிருக்கிறது. இங்கிலாந்தில் வெளியிட்ட தமிழ் மொழி பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு தரத்திலும் எவ்வாறு கற்பிக்கப்பட வேண்டும், எவ்வாறு வளங்கள் இருக்கின்றன, எவ்வாறு வளங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தமிழ் மொழி பாடத்திட்ட கட்டமைப்பில் விளக்கப்பட்டிருக்கிறது. 9 தரங்களாக பிரிக்கப்படுவது, ஒவ்வொரு தர மாணவர்களுக்கும் எப்படி என்ன விவரங்களை கற்றுக் கொடுக்கலாம் என்பது போன்ற விவரங்கள் இந்த கட்டமைப்பில் அமையும். இதை சமீபத்தில் அந்த பரீட்சை மூடப்பட்டதனாலே பிரித்தானிய தமிழ் பரீட்சை என்ற ஒன்றை நான் உருவாக்கி அதன் மூலம் இந்த பரீட்சையை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதே போல பரீட்சைகளையும் நடத்தி வருகிறோம். நாம தமிழ் படிக்க வேண்டுமா என்றதான் முதலாவது கேள்வி குழந்தைகள் கேட்கிறது. ஒரு மொழியை நாங்கள் ஏன் கற்க வேண்டும் என்றது சில ஊமை எடுக்கலாம். இது ஒரு சின்ன கட்டுக்கதை. ஒரு தாய் பூனையும் குட்டி பூனையும் திருவாக போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் அவங்க கண்டதை 2ஐயும் விரட்டி கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் 2 தாயும் குழந்தைகளும் வளர்ந்து வேகமாக ஓடுறாங்க. ஒரு சமயத்தில் தாய்க்கு கோபம் வந்து அதை நிறுத்தி திரும்பி நாயை பார்த்து வள் என்று பிழைக்கிறார். உடனே அந்த நாய் பயந்து திரும்பி ஓட தொடங்கிட்டு அந்த சின்ன குட்டிகள் 2 தாயை பார்த்து நீ எப்பவும் வந்து குறைக்கிறது கேட்டுக்கொண்டாய். அப்போ ஒரு இன்னொரு மொழியை கேட்பதன் மூலம் நான் என்னை காப்பாற்றக்கூடிய இருந்தது என்று அந்த தாய் சொல்லிச்சுறேன். அந்த கதையை மாணவர்களுக்கு நான் எப்போது உண்டு. என்னத்துக்காக அந்த மொழியை கற்பிக்க அதுக்கு 10 காரணங்கள் இருக்கிறது. இந்த 10 காரணங்களே நீங்க இதில் பார்க்கலாம். தோன்றா போகும். அறிவாற்றல், திறன், சமூகத்திறன்கள், தொடர்பாடல், நம்பிக்கை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு மொழி அறிவு தேவை. ஒரு மொழியை கற்பதனால் ஆங்கிலத்தில் உங்கள் திறனை மேம்படுத்த உண்மையில் உதவுகிறது. ஆய்வு விருப்பத்தை விரிவாக்க மொழி உதவும். கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் நுழைவதற்கான வாய்ப்பை மேம்படுத்துகிறது. உங்களை சுற்றியுள்ள உலகம் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க செய்ய மற்றும் சிறந்த மனநிலை ஆகியவற்றை அறிய மொழி கற்கிறது. ஒரு மொழியை கற்பது மகிழ்ச்சி ஊக்குவதாகும். உலக சந்தையில் உங்களது வேலை வாய்ப்பை மேம்படுத்த மொழி உதவும். உங்களது கலாச்சாரத்தை மேலும் மற்றவர்கள் அறிய செய்வதற்கு மொழி உதவியாக இருக்கும். சர்வதேச கலாச்சார இலக்கியம், இசை மற்றும் பாடங்களை அறிந்து கொள்வதற்கு மொழி கற்றல் உறுதுணையாக இருக்கும். வெளிநாட்டு பயணத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இந்த மொழி அறிந்து செய்யப்படும். அந்த 10 காரணங்கள். இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க யூரோப்பு போறீங்க, பேச தெரியாது, ஆனா தமிழ் பேசலாம், ஆங்கிலம் பேசலாம். நீங்க ஆங்கிலம் சொன்னா அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதே அவங்களுக்கு போக காட்டும். அதை நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் கற்றல் கிடைக்கிறது. இங்கிலாந்து இதுல பயிற்சி பெற்றல் நடந்தது. கேட்டல், பேசுதல், வாசித்தல் எழுத 4 முறைகளையும் நம்மளை கற்றுக் கொண்டு வந்தோம். தாக்கத்திறன் வழி கற்றுக்கொண்டோம். ஆர்வத்தை தூண்டும் வகையில செயற்பாடுகள் மூலம் கற்றுக்க வேண்டும். நானே எழுதி காட்டும் மொழித்து காட்டும் கணினி மென்பொருள் மூலம் கற்றுக்கொண்டோம். ஏன்னா இந்த வழிமுறையில தான் நாங்கள் மற்ற ஏனைய பாடங்களில் படிக்கிறார். பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன் போன்ற பாடங்களை இந்த வழிமுறை கற்பதனாலே நம்மளையும் நாங்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலம் நாங்கள் ஆர்வமடைந்து தமிழை கற்றுக்கொள்கிறார்கள். இங்கே நான் முன்கூறியது போல கிழமை நாட்களிலும் வார வேளையில் இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு வருமாறு அழைக்கிறார்கள். சிறப்பாக கற்றல் ஊக்குவிப்பு வழங்க வேண்டும். வார இறுதி மாநில கல்விக்கும் வழங்கல் செயல்பாடுகள் அற்புதமானவும் மகிழ்ச்சி ஊக்குவதாகவும் இருக்க வேண்டும். அதன் மூலம்தான் நாங்கள் மாணவர்களை ஆர்வத்தோடு அதை ஈடுபட செய்யலாம். மல்டிமீடியான்னு சொல்றாங்க, ஆனா அது கொஞ்சம் பயங்கரமானது தான். அதே நேரத்தில் நிறைய கற்றலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி நீங்கள் பாதிப்பு பொறுத்திருக்கிறது. எந்த குழந்தையும் இன்று நீங்கள் கேட்டுக்கிறாங்க உடனே விண்வெளியில் தொலைந்து போவாங்க. அமைப்பு பற்றாக்குறை, ஒரு வழி கருத்து கணிப்பு இல்லாமல் நல்ல உள்ளடக்கம் பார்க்கறதுக்கு பல மணி நேரம் ஆகும். அது தொழில்நுட்பத்தை தமிழ் கற்பித்து கொடுப்பதற்கு தொழில்நுட்பத்தை பாதிக்க வேண்டுமே. ஆனால் அந்த கணினியை தொழில்நுட்பத்தை பாதிக்கிறவருக்கு நல்ல அறிவிருக்க வேண்டும். அதன் மூலம்தான் அவருடைய மன அழுத்தம் உள்ளத்தை அறிந்து அவருக்கு என்ன
என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு தொழில்நுட்பத்தை கற்றுக் அறிந்து அதன் மூலம் அதை கற்றுக் கொடுப்பது மிகவும் முக்கியமானதாகும். அப்போ தங்களுடைய மாணவர்களுடைய முன்னுரிமை பயன்படுத்தி மாணவர்கள் சேர்ந்து அவர்களையும் ஒரு வழி வடிவமைப்பதாக செயல்பட அனுமதிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும். அவர்கள் தனிப்பட்ட தமது அறிவை மற்றவர்கள் செய்வார்கள். மாணவர்களை மற்றவர்கள் உருவாக்கியதை நிறுத்தி செய்யாமல் தாமே உருவாக்கவும் வடிவமைக்கவும் அவர்களுக்கு ஊக்கமளிக்கிறது. ஆழமான பிரதிபலிப்பு சிந்தனையை ஊக்கப்படுகிறது. தனித்துப்பட்ட முறையில் அர்த்தமுள்ள கற்றல் வாய்ப்புகளை உருவாக்க உதவுகிறது. அப்ப மல்டிமீடியா என்று பார்க்கும்பொழுது இந்த உபகரணங்களை பார்த்து தான் நாங்கள் இந்த சொல்லியிருக்கிறோம். இந்த உபகரணங்கள் தான் இந்த தமிழை கற்றுக் கொடுக்க மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு உபயோகப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு ஜிவி இருக்குது, வீடியோ எடிட்டிங் இருக்குது, மொழியை பதிவு செய்கிறோம். அப்புறம் இன்டர்நெட்ல போட்டு பார்க்கிறோம். தமிழ் மொழி கற்றல் கற்பித்தல் எடுத்து பார்க்கும் பொழுது இதான் தமிழ் பள்ளிக்கூடங்கள். இதுதான் அங்கே இங்கிலாந்துடைய நிலப்பரப்பு. மேலே இருந்து வடக்கிலிருந்து தெற்கு வரையும் ஒரு மைல், கிழக்கிலிருந்து மேற்கு வரையும் 200 மைல். இதுதான் நோர்த். அதுல லண்டன், சவுத் ஈஸ்ட் லண்டன், சவுத் வெஸ்ட் லண்டன், வெஸ்ட் ஈஸ்ட் இந்த 4 பிரிவாக இருக்கிறது. மிட்லேண்ட் நடுப்பகுதியில் உள்ள இந்த பக்கத்தில் உள்ள நோர்த். கீழே இருந்தது சவுத். ஆகவே முந்தைய 80 வெளிப்புறம் இருக்கிறது. இன்றைக்கு 380 வெளிப்புறங்களுக்கு மேலாக வந்திருக்கிறது. காலத்துக்கு ஏற்ற மாறுதலுக்கு ஒத்துவராகவும் வெற்றிகரமாக வாழ முடியாது எங்களுக்கு தெரிஞ்சது. மாறுதலுக்கு மனிதன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முன்னேற்றம் என்பதே மாற்றுதான் என்பது இந்த மனிதனே உணவு போட்டிக்கு தகுதியாகும். அன்று பாரதியார் வீட்டிலே குறைவேற்றை கண்டாங்க. இன்றைக்கு குறைவேற்றாங்க. ஒரு ஆசிரியர் திறந்தோறும் படிப்பவராகவும் அதன் மூலம் தன்னை புயற்சித்துக் கொள்வராகவும் இருக்க வேண்டும். படைப்பூக்கம் உள்ளவராக திகழ வேண்டும். குழந்தைகளிடம் புதைந்து கிடக்கும் படைப்பாற்றலை வெளிப்படுத்த வேண்டும். தொடக்க கல்வி படைப்பாற்றல் கல்வி என்றுதான் மாற்றப்பட. அப்படி இந்த இதுகள் எல்லாம் ஆர்வத்தை உண்டாக்கும் வகையில் ஆசிரியர் தொடர்ந்து தானியலின் காட்ட மொழியை எடுத்து பார்க்குவாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் அல்பபெட்டிக்கை படிச்சிருந்தோம். A for apple, B for brother, C for Charlie, D for Bob. ஆனால் இன்றைக்கு இருக்க மாணவர்களுக்கு அதில் பழக்கமெல்லாம் போயிருக்கேன். ஆப்பிள், ப்ளூடூத், சார்ட், டவுன்லோட், இமெயில், ஃபேஸ்புக் அப்படி என்ன ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த புதிய தொழில்நுட்ப கருவிகளை கற்று அந்த பொருளுடைய சொற்களை கற்றுக் கொடுக்கலாம். கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதல் 4 படிமுறைகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது வழிமுறை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதில் நீங்க பார்த்துக்கலாம்னா உங்களுக்கு ஒளி வரும்போது இல்லை. சத்தம் கேட்குதா? சத்தம் கேட்குதா? ஹலோ, அதாவது சார் வருதுங்க. சத்தம் வருதா? வருது. ஆனா கொஞ்சம் அந்த இப்ப வந்துருது. இந்த பாட்டு தானே? சரி. சரி, இந்த பாட்டுல இருந்தே நிறைய தமிழை கற்றுக் கொடுக்கலாம் நீங்க மாணவர்களுக்கு. இந்த சிறுகளை மூடி அருமை மனமோட வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலமுடைய பிடித்த கதை சொல்லுவா. இதை வைத்தே 1 மணி நேரம் நீங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். வாசத்தை பிடிச்செடுக்கலாம். சில சிறந்த படங்களுடைய பிலிப்ஸ் எடுத்து நமக்கு காட்டுக் கொடுக்கலாம். இதுல இந்த மாணவரை பார்த்துக்கலாம்னா ஆடியோ வரல. ஆடியோ ரொம்ப லோவா வருது. இல்ல வரல. நல்லா இருக்கு. உங்க விஷுவல் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இத பாத்தீங்களா? ஆடியோ மட்டும் கொஞ்சம் நல்ல வாய்ஸ். சொல்லுங்க. ஆடியோ வரல. அப்போ ஆடியோ வராதுக்கு இத சொல்லி நீங்க இந்த ரைட் சைடுல ஒரு 2 பாக்ஸ் இருக்கும். அதுல டிக் பண்ணுங்க. அதுல டிக் பண்ணீங்கன்னா ஆடியோ வரும். ஆமா. இப்போ வருங்க. இப்போ வருது. சத்தம் வருதா? இப்போ வருது. சார் இப்போ வருது. நீங்க அந்த ரைட் சைடுல உள்ள 2 பாக்ஸ் இந்த பையனை பார்த்தீங்கன்னா 14 வயசு பையன் 13 மொழிகள் பேசுவான். அவன் ரயில்வே ஸ்டேஷன்ல உயர்ந்த நிலையத்துல இந்த மயிர்களை விற்கிறான். அதுக்கு பல நாடுகளிலிருந்து பல மக்கள் போகிறார்கள். அவர்களை மொழியை கிரகித்து
அந்த வியாபாரம் செய்வதற்காக அந்த மொழி 14 மொழிகளில் பேசக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அதை கேள்வி செல்வம் மூலம் நம்மளை உங்க வாய்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். ஒரு கிளாரிட்டி கம்மியா இருக்கு. ஏன்னா நீங்க நல்லா செய்திருக்கீங்க. அதை சொல்லும் பொழுது நல்லா தெளிவா வந்தா தானே நமக்கு எல்லாருக்கும் பதியும் மனசுல. இப்ப கிளியரா இருக்கு. இப்ப கிளியரா இருக்கா? இப்ப இந்த வார்த்தை கிளியரா இருக்கு. அதாவது கேக்குது இல்ல, அது மாதிரி கேட்கணும். ஹெட்போன் மைக்க பேசுறீங்கன்னா அது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். நீங்க அந்த ஓபன் மைக்லயே பேசுங்க. அப்படி பேசுவா? ஆமா. இப்ப பாருங்க. இப்ப நல்லா இருக்கு. இப்ப தெளிவா இருக்கா? நல்லா இப்ப தெளிவா இருக்கு. நல்லா இருக்கா? கேக்குது சார். நீங்க ஹெட்போனை விட்டுடுங்க. நீங்க பட் நல்லா பேசுங்க, சரியா வந்துரும். ஓபன் மைக்ல பேசுனீங்கன்னா 14 வயது பையன் லாங்குவேஜ் கத்துக்கிறான். இப்ப தெளிவா இருக்குதா? கேக்குதா? நல்லா கேக்குதுங்க. ரைட், குட். ஆகவே இந்த பையனை பார்த்துட்டோம்னா கேள்வி செல் மூலம் தான் அவனது மொழி வளர்ச்சியை அவன் பார்த்துருக்கான். 13 மொழிகள் பாண்டித்யம் படித்திருக்கான். Italian, German. Sorry. Italian, German, Arabic, Irani, Russian. Can you show me? இந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்துக்கலாம்னா தாங்களாகவே இந்த சுயமாக எழுதி பழக்கிறார்கள். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் தமிழை தாமாக கற்றுக்கொள்கிறார்கள். சுய சிந்தனை, சுய ஆற்றல், சுய ஆக்கத்திறன், சுய மதிப்பீடு இந்த வகையிலே மாணவர்கள் ஆசிரியருடைய உதவி இல்லாமல் கணினியின் உதவியை கற்றுக்கொள்கிறார்கள். தொடுதுறை என்று மீன் கரும்பலகை ஸ்மார்ட் போர்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் போர்டையே எப்படி வசதி அமைக்க வேண்டும் என்ற ஆற்றலையும் அவர்கள் தொடர்கிறார்கள். அதுபோல இந்த எழுத்துக்களை பார்க்கலாம். இந்த எழுத்துக்களை உணர்ந்து கையால உரசி எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஒரு பேக்கில் இந்த எழுத்துக்களை எல்லாம் பேக்கில் போட்டு வைப்போம். அந்த பேக்கில் கையை வைத்து அந்த கையில ஒரு எழுத்து எடுத்து உணர்ந்து எந்த எழுத்து என்று சொல்லி கண்டுபிடிச்சு எங்களுக்கு எடுத்து காட்டுவார்கள். அதன் மூலம் உணர்வின் மூலம் அவர்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் மொழி 2ஆம் மொழியாக பயிர மாணவர்களுக்கான பல்லோட மொழி கற்பித்தல் இது ரொம்ப நீளமா போயிருக்கும். எப்படி கணினியில தமிழ் எழுத்துக்களை உருவாக்கி நாங்கள் காட்டிக் கொடுக்கலாம். அதுபோல மாணவர்கள் எங்க ஆரம்பிச்சு எந்த மொழி வந்த பற்றியும் பார்க்கலாம். இதையும் நீங்க பார்த்துக்கலாம். இதில் எல்லாம் ஒரு பயிற்சி பட்டங்களை காட்டிக் கொடுக்கிறது. அதனால கதையிடம் நாம் விரும்பவில்லை. எழுத்துக்களை கண்டுபிடித்தல் அந்த இது போட்டிருக்கோம். அப்புறம் சேர்ந்து படிக்கிறதுக்கு பாடங்களையும் போட்டு அந்த எழுத்துக்களையும் எழுத்துக்களையும் சொற்களையும் நாங்கள் கண்டிப்போம். இப்ப ஒவ்வொரு எழுத்தும் எங்கு ஆரம்பித்து எங்கு முடிவு என்பதையும் மாணவர்கள் காட்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்கும். அந்த ஒற்றையெழுத்து சொற்கள் அப்படி இரட்டெழுத்து சொற்கள் என்ற எழுத்துக்களை படிப்படியாக மாணவர்கள் காட்டுவதன் மூலம் நாங்கள் கிடைப்பதாக பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஒரு படத்தை பார்த்து கதை சொல்லுது. இந்த படத்தை பார்த்து மாணவன் கதை சொல்ல வேண்டும். அந்த கதையினுடைய வரிசையை நீங்கள் பார்க்கலாம். என்னத்தை அவர்கள் காண்கிறார்களோ அது கிரியேட்டிவ் திங்கிங்னு சொல்லுவோம். அதன் மூலம் மாணவர்கள் என்னத்தை படத்தில் காண்கிறார்களோ அதை எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். மாணவன் பேச வேண்டும். ஒரு குடும்பத்தை அறிவுறுத்தி சைமன்ஸ் வேறு பொதுவான ஒரு பாடத்திட்ட பயிற்சி பெற்ற இதில் எல்லா மொழிகளுக்கும் இது கற்றுக்கொள்வார்கள். ஜெர்மன் கேட்டால் அதிலையும் இந்த பாடம் எடுக்கும். இட்டாலியன் கேட்டால் அதிலையும் இந்த பாடம் இந்த பட அமைப்புகள் இருக்கும். ஆகவே இதை கொண்டு தமிழுக்கும் கொடுக்கும் பொழுது ஒரு குடும்பம் அப்படி என்பதை பற்றி இதை கற்றுக் கொடுக்கிறது. தமிழ் இருக்கும் அம்மா அப்பா அண்ணன் தங்கைகள் இதர் குடும்பத்தை எத்தனை பேர் எப்படி குடும்ப வீழ்ச்சியம் இருக்கிறது என்பதை பார்த்து காணிச்சு கொடுக்கலாம். அங்கே இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா 100, 200, 300, 400 வருஷத்துக்கு அவங்களுடைய பரம்பரையை வைத்திருக்கிறார்கள். மனப்பாடம் மனப்படம் இந்த ரெண்டையும் மேற்றாக்கி மாணவர்கள் படத்தை புரிந்து கொண்டு ஒன்றை காட்சிப்படுத்தி அவற்றின் பொருளோடு பொருள்தான் அவை மனதில் பதியும் என்ற இடத்தில் வேண்டும். இது கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் 1, 2, 3, 4 சொல்லுவான். 4 காட்டுதான் மட்டும் தெரியாது. மற்றது புரிதல் அறிதல் பயன்படுத்துதல் அந்த பாடம் ஒன்று. பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு கலந்துரையாடல் மற்ற உணவை பற்றி நீங்கள் பேசலாம். உணவு எப்படி பரிமாறப்பட வேண்டும், எந்த உணவு முதல்ல சாப்பிட வேண்டும், எந்த உணவு கடைசியாக சாப்பிட வேண்டும், நம்மளுடைய பரம்பரை என்ன, கலாச்சாரம் என்ன என்பதை மாணவர்கள் கற்றுக் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைகளை சுட்டியாக்குங்கள், கிளிப்பளியாக்குங்கள், கஷ்டப்படுத்தி கற்க செய்யாதீர்கள், இஷ்டப்படி கற்றோடுங்கள். குழந்தைகளை நெரிக்காதீங்க, உங்கள் நெறிப்படுத்துங்கள் சொல்லி இவளே தெரியும். உங்களுக்கு அந்த காலத்துல ஒரு பொப்பலா இருந்தவங்க லண்டனுக்கு வந்த இடத்துல அவளுக்கு 9 மொழிகளுக்கு மேல சொல்லாம பேசுவாங்க. அடுத்து இந்த தொழில்நுட்பங்கள் இந்த நிலைக்கும் வரக்கூடும். காபி சாப்பிடும்போது போன்ல பேசிட்டு இருப்போம். ஒன்றாக சாப்பிட்டு கடை இருக்கும் பொழுதும் ஒன்றாக போன்ல தான் பேசிக்கொண்டிருப்போம். அந்த பகிர்வு
ஜாக்கிரதை இல்லை. ஆனா எரிக்சன் சொல்ற நமது மனித வர்க்கத்தில் தொழில்நுட்பம் மேலோங்கும் நாடு எண்ணி அஞ்சுகிறேன். அன்று உலகில் முட்டாள்களின் தலைமுறை மட்டுமே இருக்கும். ஆகவே கட்டுப்பாட்டுடன் வைத்திருப்பதற்கு சின்ன வயசுல இருந்தே நீங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அறிவியல் எண்ணிக்கை பொறுத்தவரையில் உலகில் 3வது இடத்தில் தமிழில் இருந்தும் மொழி கற்பிக்கும் முறைகளை மாற்றி புதிய அணுகுமுறைகளையும் நுட்பங்களையும் முழுமையாக பின்பற்றாத வாழ்வு. இன்றைக்கு தமிழ் மொழி எடுத்து பார்க்கிறேன்னா ஆங்கிலம், சைனீஸ், தமிழ் இது 3 தான் தொழில்நுட்பத்திலே கணனியில் 3ஆம் இடத்தில் இருக்கிறது தமிழ். மேலும் அது வளர வேண்டுமானால் கட்டுக்கோடு இருக்கிற மக்களும் தமிழுக்கு பாடுபட வேண்டும், தமிழ் நாட்டுக்கு போய்விட வேண்டும். அதன் மூலம் தான் இருக்கலாம் சொல்லி தமிழை அறியாத தமிழர் நிலை போன்ற இழிவு எதில் உள்ளதோ, சொந்த மொழியை அறியாது பழியை கருதாது அழிவை எதிர்கொள்வதோ, உறுதி இயல்போடு இணைந்த தமிழ் பண்பு இறுதி வரை தங்குமே, அது உறுதி தளராது உயிரின் உயிரோடு கலந்து உறவாடுமே. இன்ப தமிழ் போல இனிய மொழி வேறு எங்கும் கிடையாதடா, உலகெங்கும் கிடையாதடா. அதை கொன்று சிதைக்கின்ற குருடர் சிலர் கூட விருது பெறுவாரடா, விருது பெறுவாரடா. அதை கொன்று சிதைக்கின்ற குருடர் சிலர் கூட, அதை கொன்று சிதைக்கின்ற குருடர் சிலர் கூட விருது பெறுவாரடா. இந்த இந்த நிகழ்ச்சியை இதுகளை காண்பிப்பதன் மூலம் மாணவர்கள் ஆர்வமாக தமிழை கற்றற்கு வசதி உண்டு என்று கூறி இந்த சந்தத்தை கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கமும். இதில் இனி கேள்வி பதில் வரும். அதில் நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். மனிதர்கள் பதில் சொல்லி பார்க்கிறேன். நன்றி. சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க சியோன். மன்னிக்க வேண்டும், அருமையான பிரசன்டேஷன். இந்த நாட்டுல என்னட்டு ஒன்றுக்கும் வசதி இல்லை, எந்த கருவியும் என்னட்டு இல்லை. அடிப்படை கருவிக்கு நீங்கள் கேட்டதுக்காக திடீரென்று இயர்போனை வண்டி கணனியை போட்டு பண்ணி கொடுத்தேன். இதோட சிறப்பாக அடுத்த முறை சந்திக்கும் பொழுது லண்டன்ல இருந்து சிறப்பாக செய்யலாம். மேற்கொண்டு யாராவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, பதில் கொடுக்கலாம். திருக்குறள் சிலை மகிழ்ச்சி. நீங்களே உங்க உரையை நிறைவு செஞ்ச உடனே நம்ம அன்பர்கள் உங்களோட கலந்துரையாடுவாங்க. அவருக்கு நிறைவு செய்துட்டார். நான் நிறைவு செய்துட்டேன். அதை ஒரு சில செய்தி கூறுறேன். ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2வது திருவள்ளுவர் சிலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் வைக்கப்படுகிறது என்ற செய்தியை கூறுகிறேன். அதை விஜிபி ஐயா கொடுக்கிறார்கள். நீதேர் மாதவன் சொற்பொழிவாற்ற வருகிறார். ராம்ராஜ் முதலாளி வரலாமல் எதிர்பார்க்கிறோம். முடிவு தெரியவில்லை. இதுதான் விஐபிக்கள். உலகநாயகி வராங்க, உலகம் தெரியும். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு திருவள்ளுவர் சிலை என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கும் லண்டனில் 2 சிலைகள் வந்திருக்கின்றன. 3வது சிலை வர்றதுக்கு ரெடியா இருக்கு. அது முடிவெடுக்கவில்லை. ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அரசாங்க அனுமதி. கேள்வி கேட்கிறவங்க கேளுங்க. தொழில்நுட்ப பொருளாதாரங்களுக்கு மன்னிக்க வேண்டும்.
நான் இது திடீரென்று தயார் பண்ணது, மன்னிப்பு கேட்கறது தப்பு. நான் தயார மாட்டேன்னு சொல்லியிருக்கோம், ஆனா சிவனுக்கு மாட்டேன்னு சொல்லி என்னால் முடியாது. அதனாலதான் இருக்கிறதை கொண்டு காண்பித்து விட்டேன். எல்லாம் வீட்டுல இல்லை ஸ்டூடியோ மாதிரி எல்லாம் இருக்கும், இங்க இது வசதி எனக்கு இல்லை. நன்றிங்க. சொல்லுங்க சிவன், கேட்கலாம் கேள்விகளை. ரொம்ப மகிழ்ச்சி லண்டன் சிவா பிள்ளை அவர்களே, மிக அருமையா. அதாவது இப்போ இந்த வந்த இடத்துலதான் நீங்க இந்த நிகழ்ச்சியை செய்யறீங்க. அது நீங்க செய்யறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கே ரொம்ப நன்றி. ஏன்னா வந்த இடத்துல எங்களுக்கே தெரியும், ஏன்னா வெளி ஊர்ல இருந்து வந்தோம்னா அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். பட் இதை வச்சு நீங்க ஒரு பவர் பாயிண்ட் பண்ணி 13 வயது இளைஞன் 14 மொழியில எப்படி பேசுறாங்கிறத 14 வயது இளைஞன் 13 மொழியில பேசுறாங்கிறத சொல்லி நல்லா இருந்தது. அதுவும் மலர்ந்து, அந்த பாட்டு யார் எழுதுனா? மலர்ந்து மலராத பாதி நண்பர் எழுதி தந்தாரு. அதுக்கு இசையமைச்சு நான் வச்சேன். நல்லா இருந்தது. அந்த பாடல் வந்து நல்ல சின்க்ரனைஸ் பண்ணாங்க. அந்த பாடலையும் அந்த பழைய பாடலையும் சின்க்ரனைஸ் பண்ணி அந்த அந்த ஏக்கத்தை முதற்கொண்டு ரொம்ப அற்புதமா கொடுத்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுகள். நான் உங்களுக்கு கருத்து சொல்ல விட அதை நான் தான் பண்ணேன். தொழில்நுட்பம் நம்மளுடைய பக்கம். என்னங்க தொழில்நுட்பம் என்னுடைய பக்கம். தொழில்நுட்பம் நீங்களா? ஆமா. சரி, இப்ப மகிழ்ச்சி. இப்ப ஆஸ்திரேலியால இருந்து இணைந்திருக்கின்ற அங்க அற்புதமான பணிகளை செய்கிறார். எப்படி? தொல்காப்பியர் மன்றம், மெல்பர்ன் தமிழ்ச்சங்கம், இந்த இரண்டின் வாயிலாக இணையற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நமது நடேசன் சுந்தரேசன் அவர்கள் பாருங்கள், உங்கள் கருத்துரையை வழங்குங்கள். என்னன்னா இப்பவுமே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேல ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். வாங்க. மிக்க நன்றி சேன் ஐயா அவர்களே. அதாவது அந்த சிவாப்பிள்ளை ஐயா வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் இன்றுதான் அவருடைய ஒரு முழுமையான பேச்சை கேட்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி லண்டன் சிவான்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் நாடறிந்த அவர் நாங்கள் போற்றுகின்ற பெரியவர். இங்கே வந்து அவருக்கும் தெரியும். பொதுவான எங்களுக்கு இந்த சேலஞ்சஸ் இங்கே இருக்குது, சவால்கள் இங்கே வந்து தமிழ் கற்றுக் கொடுப்பதில்லை. ஆனாலும் இங்கே வந்து ஆஸ்திரேலியாலேயும் இந்த 12வது மொழியாக 12 மொழிகளை இங்கே அரசாங்கம் அங்கீகரித்திருக்கு. யாருமே படிக்கலாங்கிற மாதிரி. இப்போ வந்து வீக்கெண்டு ஸ்கூல்ஸை விட இப்போ டே ஸ்கூல்ஸ்லேயும் தமிழ் படிக்கிற ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு. இதுக்கெல்லாம் நான் என்னுடைய பங்களிப்பும் ஏதோ கொஞ்சம் செஞ்சுருக்கேன். அதோட நானே இந்த ஸ்கூல் நடத்தியிருக்கேன் 3-4 வருஷம். நம்ம வந்து வர்ச்சுவல் அகாடமி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அவங்க சிலபஸ், அவங்களுடைய இன்ஸ்டியூட்டை நாங்கள் செஞ்சோம். அதெல்லாம் எனக்கு 2004லேருந்து 2008 செய்த வந்து நெஞ்ச தடத்துக்கு வருது. ஆனால் நீங்கள் வந்து செய்திருக்கிற சாதனை எங்களுக்கு தெரியும், பெரும் சாதனை ஐயா. உங்களுக்கு பாராட்டுகள். லண்டனில் நீங்கள் அப்படி வந்து உண்மையிலே நீங்கள் எங்களுடைய தமிழ் அங்கே ஓசை மட்டும் இல்லை, உலகுக்கே கொண்டு போகிறதுக்கு சென்றதுக்கு எப்படி இந்த கற்பித்தல், இந்த டீச்சிங் இன் ஃபாரின் லாங்குவேஜ், இந்த புலம்பெயர் நாடுகளில் கற்பித்தல் எவ்வளோ சிரமம் தமிழ் நான் அறிகிறேன். இங்கே எல்லாம் செய்கிறாங்க. இப்போ நல்லா நான் 25 வருஷமாக இங்கே இந்த இதில் சமூக சேவையில் இருக்கிறேன். அப்போ இருந்த நிலை வேறு, இப்போ நிறைய ஸ்கூல் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஈழத்தமிழர் சங்கம் அவங்க, அப்புறம் இந்திய தமிழ் நிறைய வந்து பள்ளிகள் வச்சு இப்போல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு அடிப்படையாக ஆரம்ப கட்டமாக நீங்கள் செஞ்சது தான் முன்னுதாரணத்தை எல்லாரும் இங்கே பின்பற்றுறாங்கன்னு என்னுடைய கருத்து. நீங்கள் அவசியம் ஆஸ்திரேலியாவுக்கு வரணும், இங்கே இருக்கிற நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்து. அடுத்தது ஐயா இவங்க செய்யன்னு சொன்ன மாதிரியும் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கொஞ்சம் பாதி வீடியோ பிடிச்சேன். உங்கள் அனுமதியோடு நீங்கள் எனக்கு முழு பாட்டையும் அனுப்புங்க. நான் என்னுடைய நம்பர் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் ஐயா மூலமாக. உங்களோட தொடர்பு கொள்ளணும், வைத்துக்கொள்ளணும். இங்கே நிறைய பள்ளிகளுக்கு நீங்கள் உதவலாம், வழிகாட்டலாம். நீங்கள் ஆஸ்திரேலியாவிலே வந்து ஒரு ஜூமுக்கு வந்து நான் இந்த பள்ளிகளை அழைச்சி உங்களுடைய தமிழ் பணிகளை வந்து நாங்கள் பேச வைப்போம் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த அரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு. கேள்வி கேட்கறது ஒன்றும் இல்லை, ஏன்னா நீங்கள் அவ்வளவு பண்ணியிருக்கீங்க அருமையா. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். அடுத்து பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அம்மையார், திருச்சி இவங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறாங்க. முன்னெல்லாம் திருச்சியில இருந்தாங்க, இப்ப தஞ்சாவூர் போயாச்சு. வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். உங்க கேக்குது? வீடியோ வரல. இல்ல சார் வருது, எல்லாமே வீடியோ வருது. வருது வருது வருது. மேடம் எல்லாம் வருது. கரெக்டா இருக்கு. ஆனா இப்ப எனக்கு தான் வரலையா? நீங்க பேசலாமா? ரைட், ஓகே. சிறப்பு பேசுங்க. சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் பேசுங்க, பேசுங்க. சிகாப்பிள்ளை அவர்கள் சரியா மிகவும் அருமையானதொரு தமிழ் பணியை லண்டன் மாநகரத்திலே இருந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். உலகெல்லாம் தமிழோசை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க அவர் செய்து வரும் தமிழ் பணி மிகப்பெரிய அரும்பணி. இந்த கற்றல் கற்பித்தல தமிழே தெரியாத அரிச்சுவடி கூட தெரியாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்குள்ள மெத்தடாலஜி, அதாவது கற்பித்தல் முறைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து கணினி மூலம் அதை கொண்டு சென்று அனைவரையும் சென்றடையும் ஒரு மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறப்புரை ரொம்ப அருமையா இருந்தது. இந்த பாடல்கள் மூலம் சில எடுத்துக்காட்டுகளை எல்லாம் கூறி ஒரு சிறுவன் எப்படி அந்த 13 லாங்குவேஜ அவ்வளவு சின்ன வயசுல அவர் கத்து பேசுறாருங்கிறதையும் போட்டு காமிச்சாங்க. ரொம்ப அருமையான ஒரு காட்சி. ஆனா எப்படி அந்த லாங்குவேஜ் அவ்வளவும் கத்துக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. அது மற்றவர்களோட கலந்துரையாடல் மூலம் அது தன்னால வந்துடுதுன்றாங்க. இருந்தாலும் இந்த கற்பித்தல் மூலமா எடுத்து செல்லும் பொழுது அந்த குழந்தைகளும் விரும்பி கற்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அவங்க போட்ட ஸ்லைட்ல இருந்து என்ன பார்த்தோம்னா நிறைய அந்த பண்பாடு, விருந்தோம்பல் பண்பை எப்படி வளர்க்கிறது, மற்றபடி அந்த உணவு முறைகள், அதெல்லாம் கூட நம்ம கலாச்சாரத்தையும் தமிழ் அந்த லாங்குவேஜ மட்டும் இல்லாம அந்த மொழியை கற்றுக்கொள்வதனால என்னென்ன பயன்கள் இருக்குங்கிறதையும் சேர்த்து ஐயா அவர்கள் அதையும் சேர்த்து கற்பித்து வருகிறார்கள். அதுதான் முக்கியம். ஒரு மொழி என்பது அந்த ஒரு லாங்குவேஜ், அந்த எழுத்து மற்றும் பேசுதல் கேட்டல் மட்டுமல்ல, அந்த மொழியை தெரிந்து கொள்வதனால என்னென்ன அந்த இலக்கியங்களை அனுபவிக்கலாம், அந்த நாட்டு கலாச்சார பண்பாட்டை அதுல உள்ள மேன்மையானவற்றை பின்பற்றி அவர்களும் தங்களுடையதோடு இணைத்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய மேன்மையை வாழ்க்கையில அடைகிறார்கள். அதுதான் முக்கியம். அது ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. வாய்ப்பு கொடுத்த தமிழை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிமா, நல்ல கருத்து சொன்னீங்க. அடுத்து ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கின்ற நம் கேள்வியின் நாயகர் அறிவியல் அறிஞர், அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்களே, வாருங்கள், உங்கள் வினா. மிக்க நன்றி ஐயா. அவர் சேட் பாக்ஸ்ல போட்டிருந்தாரு, அவர் சிவாப்பிள்ளை அவர்கள். அவர் கேக்குதா? அப்போ நம்ம பேசுறது கேக்குதா? கேக்குதா? ரொம்ப நன்றி. அப்படின்னா நான் பின்புலத்துல போட்டிருக்கிற இது நீங்க வச்ச சிலை தானே? உங்க தமிழ் இருக்கை உங்களை வரவேற்கிறதுக்காக தான் அது வச்சிருக்கேன் நான். இன்று முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் திருவள்ளுவர் வாழ்த்து பாடி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன செயலர் முனைவர் சேயோன் அவர்கள் திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி இன்றைய சிந்தனை அரங்கத்தை தொடங்கி வைத்தார்கள். முனைவர் பேராசிரியர் திலகவதி அவர்கள் அனைவரையும் அருமையாக வரவேற்று இன்றைய சிறப்புரையாளரும் அறிமுகப்படுத்தினார். மின்னணு தொழில்நுட்ப வல்லுநர் கருணாநிதி அவருடைய இணையர் பிரேமா அவர்கள் சேர்ந்து அளித்த காணொலி காட்சிகளும் சிறப்பாக வந்திருந்தது. இன்னைக்கு பாடகர் அரவிந்த் பாரதி, அது இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் அவர்களின் காவடி சிந்து வகை மலையருவி இசை, மலையருவின்னு வந்ததில்ல, ரசிக்கும்படியாக இருந்தது. அது இன்று பேராசிரியர் நல்ல பண்ண இன்று பேராசிரியர் லண்டன் சிவாப்பிள்ளை அவர்கள் லண்டனில் தேமதுர தமிழோசை அவருடைய மதுரமான குரலில் ஏன்னா அவர் ரொம்ப மெல்லோ வாய்ஸ் அப்படிங்கிறாரு, அந்த மாதிரி ரொம்ப அழகா இது பண்ணதுனால பசங்க கேட்கிற பசங்களுக்கு முதல்ல போய் சேரும் அவங்க மனதில். அது மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருந்தது. அவருடைய உரையிலிருந்து ஆங்கில நாட்டில் தமிழ் கற்பதற்கு என்னவெல்லாம் இடையூறுகள், எப்படியெல்லாம் பாடங்கள் வைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆலோசித்து செயல்படுத்தியுள்ளார். ரொம்ப பெருமைப்படத்தக்கது. அவர் சொன்ன அந்த பாசமலர் பாடல் அதை ஒளிபரப்பினது நம்ம எங்கேயோ அழைச்சி போயிட்டார். எனக்கு இன்னைக்கு பேசினதை பத்தி
அதுல ஒரு கேள்வியும் இல்லை. ஆனா இவர் வந்து ஒரு ஆசிரியருக்கும் ஆசிரியர் இருந்திருக்காரு. அதனால அதுவும் அவரை பிரித்தானிய தமிழ் பரீட்சை அந்த திட்டங்கள்லாம் அவர் தீட்டியிருக்கார். நமக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளா இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அப்போ ஓஎம்ஆர்னு வந்துடுச்சு. அந்த ஆப்டிக்கல் இது அதில் வந்து அப்படியே கிரிக்கிட்டா அதை வச்சு எல்லாமே பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பாடத்திட்டம், அந்த மாதிரி பரீட்சை, அந்த மாதிரி தேர்வுகள் நடத்துறது அது நல்லதா? இல்லை நம்ம வந்து எழுத வைக்கணும், பசங்களை எழுத வைக்கணும். எழுத வைத்தா தான் அதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, அவங்களும் யோசிச்சு எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வகை இருக்கு. இவர் வந்து கல்வித்துறையில் இருக்கிறதுனால இவருக்கு அதனுடைய இது தெரிஞ்சிருக்கும், அதனுடைய தாக்கம் தெரிஞ்சிருக்கும். அவருடைய அபிப்பிராயப்படி எது நல்லது அப்படின்னு அது ஒண்ணும். இன்னொன்னு வந்து இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியினால சோம்பேறித்தனம், அலட்சிய போக்கு, இந்த புத்தகத்தை படிக்கும் பழக்கம் எல்லாம் போயிட்டு இருக்கு. கால்குலேட்டர் வந்தப்புறம் கணக்கு போட மறந்துடுச்சு, இது கணினி வந்தப்புறம் நம்ம டைப் அடிச்சு நம்ம பிழை இல்லாம எழுதுறது கூட மறந்து போகுது. செயற்கை நுண்ணறிவு வந்தப்புறம் இன்னும் நமக்கு ஒன்றும் திங்க் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி வந்துச்சு. அதனால இதுக்கு என்ன வழி? இதை வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால அவங்க வந்து மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களை அது அவரால் சுயமாக சிந்திக்க ஊக்குவிக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்கார் அப்படின்னு இந்த மாதிரி 2 கேள்விகள். தயவு செய்து அவருடைய அபிப்பிராயம் தெரியும். திருப்பி உங்க கேள்வி கத்துக்கலுங்க. ஒண்ணு வந்து அந்த ஓஎம்ஆர்னு வருது. இப்போ எல்லா தேர்வுகளும் ரொம்ப எழுதவே வேண்டாம். ஓஎம்ஆர்ல அந்த தீர்த்து இது பண்ணிட்டா போறோம். பென்சில்ல கோடு போட்டா அதை வச்சு இது பண்ணிட்டு அதுக்கு வந்து பெரிய இங்க வந்து ஐஐடி பெரிய இதுக்கெல்லாம் கூட என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் கூட ஓஎம்ஆர் தான் இப்போ எழுதுறதே கிடையாது. ஆப்டிக்கல் மார்க் ரீடர்னு வாங்க. அது ஆப்டிக்கல் மார்க் ரீடர் அது ஒண்ணும். இன்னொன்னு வந்து நம்ம எப்பவும் நிறைய எழுதுறது நம்ம போர்டு எக்ஸாம் எல்லாம் இப்போ கோபாலன் ஐயா, நீங்க பேசுறதே விட்டு வருது. இல்ல அவர் சரியா தான் பேசுறாரு. உங்க இதுல ஏதோ டெக்னிக்கல் பிரச்சனை, உங்க இணைப்பு சரியா கிடைக்கல. இல்ல நீங்க இது மாத்திரம் ஓஎம்ஆருக்கும் லாங் ஆன்சருக்கும் எது நல்லது, எது மாணவர்களுக்கு உகந்தது? நீங்க கோபாலனியா, நீங்க கேட்கறது அந்த நான் விளங்குனது சரியா இருந்தா சொல்லுங்க. இந்த டாக்டர் டென்ஸ்னா அதை இணைக்கிறத பற்றி சொல்றீங்களா அல்லது எதை சொல்றீங்க? எழுத்து ஒரு மாணவன் முதலில் நல்லா பேச கற்றுக்கொள்ளணும், நிறைய கேட்கணும், அடுத்து பேசணும். கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதல் 4 படி. ஆனா முக்கியமா எடுத்து பாத்தீங்கன்னா உலகத்துல அவன் சமூகத்துல இது 2வது மொழி தமிழ், முதல் மொழி இல்ல, மறந்துடாதீங்க. 2வது மொழியா இருக்கிறவங்க வந்து அவனுக்கு பேசுறதுக்கு கேட்கறதுக்கு விளங்குவான். இன்றைக்கு எடுத்து பாருங்க, இலங்கை பாராளுமன்றத்தை எடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சினாண்ட் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரே வேகத்தில் தமிழ், ஆங்கிலம், சிங்களம் 3ஐயும் தெளிவாக பாமர மக்களும் புரியும் வண்ணமும் பேசுறாரு. ஆனதுனால இன்றைக்கு தமிழர்களுடைய பிரச்சனையை அதிகமான சிங்களவர்களுக்கு சிங்களத்தில் சொல்றதுனால புரியக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை காலம் 70 வருஷ காலம், சுதந்திரம் பிறந்த 70 வருஷ காலம் ஒருத்தராவது சிங்களத்தில் பேசவில்லை. தெளிவாக எமது பிரச்சனையை எடுத்துக் கொடுப்பதற்கு அந்த மொழி வந்து ஒரு பாலம். அந்த சிங்கள மந்திரிகளுக்கு, மற்ற சிங்கள மந்திரிகளுக்கு இவர் சிங்களத்தில் சொல்றதுனால இவரை காட்டக்கூடிய இருக்கு. ஆகவே பேசுதலும் கேட்டலும் தான் மிக மிக முக்கியம் அவருடைய வாழ்க்கையில். நீங்க குழந்தை எடுத்து பாருங்க, குழந்தை பிறந்த உடனே பேசுதில்லை. குழந்தை பிறந்த உடனே அம்மா வந்து ஆறாரோ அறிவுறோ இது அப்பா இது அம்மா உங்களுக்கு எப்படி கேக்குது? இல்ல கிளியரா இருக்கு, சரியா இருக்கு, எங்களுக்கெல்லாம் சரியா இருக்கு. ஆகவே குழந்தை வந்து கேட்கறதா நிறைய 3 மாசம் குழந்தை கேட்குது. அதுக்கப்புறம் தான் அம்மா சொன்ன அப்பாவை திருப்பி சொல்லுது. அதே போல மாணவர்களை நிறைய தமிழ் பாட்டுக்களையோ தமிழ் பேச்சுக்களையோ கேட்க பண்ணி அவர்களை திரும்ப அதை ஒப்படைக்க பண்ண வேண்டும். பேசுதல், ஸ்பீக்கிங் முதல் பாடம். 2வது கேட்டல், லிசனிங், கேட்டல், பேசல், வாசித்தல், எழுதல். வாசிப்பும் எழுத்தும் கடைசியில வருது. அந்த எழுத்து முறையை நீங்க பார்க்கும் பொழுது எஸ், இன்றைக்கு எத்தனை பேர் நீங்களே எடுத்து பாருங்க, எத்தனை பேர் இன்றைக்கு நாங்கள் கடிதம் எழுதுறோம்? அந்த காலத்துல நாங்கள் காதல் கடிதம் எழுதுறோம், கட்டுரை எழுதுறோம், கையால் எழுதுறோம். இன்றைக்கு எத்தனை பேர் கையால் எழுதுறோம்? யாரும் இல்லையா? தொழில்நுட்பம் மாறிக்கொண்டு போகுது. இன்றைக்கு நீங்க பேசுறதே உடனே கணனியே தந்த பாட்டுக்கு மாத்தி கொடுக்குது. உங்களோட குரலை எடுத்து நீங்க என்ன சொல்ல வேண்டியது எழுத்து வடிவத்தில் கணனி கொடுக்குற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டு அவனு போய் உட்கார்ந்து எழுதுறான்னா எழுதுவானா? நாங்கள் எத்தனை பேர் இன்றைய கையால் கடிதம் எழுதியிருக்கோம், பேனா பிடிச்சு கடிதம் எழுதியிருக்கோம். எல்லாரும் கம்ப்யூட்டர்ல டைப் பண்றோம். டைப் பண்ண முடியாதவன் ஒலி வாங்கி ஒலியின் மூலம்
ஸ்பீச் சிந்தசைசர் அப்ளிகேஷன் போட்டு அதை மாற்றி கொடுக்குறோம். கணனியே எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கு நீங்களே பாருங்க, வேறு மொழியில போங்க, இன்னைக்கு ஆப்பிரிக்கா ஐரோப்பாவுக்கு போங்க, உங்களுக்கு பிரெஞ்சு தெரியாது, ஆனால் உங்களுக்கு சாப்பாடு வேணும். என்ன சாப்பாடு வேணும்? சைவ சாப்பாடு வேணும். அப்போ கணனின்னு சொல்றீங்க, எனக்கு சைவ சாப்பாடு வேணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் விவரம் தாண்டா கணனி விளங்கி உங்களுக்கு தமிழ்லேயே கொடுக்குது. அதே போல அங்கே இருக்கிற பிரெஞ்சுக்காரனுக்கு பிரெஞ்சில் காட்டுது. ஆகவே தொழில்நுட்பம் முழுவதும் வளர்ந்த போது நாங்கள் எழுது சிற்பப்பட்டிருக்குமானால் அது ஒரு சிக்கலுக்கு வரலாம். அது என்னுடைய கருத்து. அது தப்பா இருக்கலாம். நான் எனது உலக அனுபவத்துல 42 வருஷம் பல்கலைக்கழகத்துல பணிபுரிந்தனால் பல மொழிகளை பார்த்திருக்கிறேன். ஆனா கேட்டலையும் வாசித்தலையும் தான் நாங்க இணைக்கப்படணும். இதான் என்னுடைய பார்வை. சொல்லுங்க. இல்ல செயற்கை நுண்ணறிவு இப்போ கணினியில வந்ததுனால சோம்பேறித்தனம். ஐயாசாமி அவர்கள் நாங்க வெளியில ஐயாசாமி அவர்கள் ஐயா தேங்க்யூ. அவுட் ஆஃப் வே போறோம். சொல்லுங்க. நீங்க கோபால் ஐயா, நீங்க வாங்க தனியே ஐயாட்ட சேலிட்ட நம்பர் வேண்டி பேசுவோம். நாங்க நிறைய பேசலாம். எனக்கு 84 வயசு. நம்மளே பேசுவோமாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. இந்த படித்தல், கேட்டல், வாசித்தல் இதெல்லாம் ரொம்ப அழகா விளக்கினாங்க. அதாவது அந்த 14 வயசுல 13 மொழி பேசினான் இல்லையா, அவன் கம்ப்ளீட் தன்னுடைய வியாபாரத்துக்காக அதை கத்துக்கொண்டான். அப்படிதான் சொல்லணும். அவனுடைய வியாபாரத்துக்காக கத்துக்கிட்டானே தவிர மற்ற மொழி படிக்கணும்னு எல்லாம் அவன் பண்ணல. அதனால நம்ம தேவை ஏற்பட்டா எல்லா மொழியையும் ஈஸியாக படித்துக் கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அது தேவையை பொறுத்த அளவுதான். ஐயா ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தினாரு. அன்னைக்கு நான் நேரடியா சந்திச்சு அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா ஒரு ஒரு நிமிஷம் கூட பேசுவோம். ஐயா சொன்னீங்க சரி, ஆர்வத்தை உண்டாக்குறதுக்கு அவன் ஏன் பண்ணா தனக்கு பணம் வேணும். இன்னைக்கு தமிழ் சோறு போடணும்னு கேட்பீங்க. கூட பக்கத்துல சோறு போடுறதோ இல்லையா இந்த நடிகர்களுக்கெல்லாம். ஆகவே அவங்கள இத்தனை இதை எடுத்து பாருங்க. சூப்பர் சிங்கர்ல எவ்வளவுக்கு பேச தெரியும்? அங்க வர சின்ன குட்டீஸுக்கு பேச தெரியாது. ஐயா அவங்க காதலை கேட்டு பாடமாக்கு அதே டோன்ல பாடுறாங்க. கேள்விச்சில தான் முதல் வேணும் என்றதான் என்னுடைய பார்வை. அது ஆர்வம் வந்தால் இப்ப என்னுடைய மகள் எடுத்தீங்கன்னா அன்றைக்கு 40 வயசு. அவள் திருக்குறளுக்கு மொழிபெயர்க்கிறார். அப்போ 13 வயசு வரையும் படிச்ச தமிழை அறிவை வச்சு வளர்த்து அதுல புலமை அடைந்து திருக்குறளுக்கு தங்கள ஆங்கில மொழியில எப்படி ஆங்கிலத்துல வேற மொழியிருக்காங்க. எதுவும் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ல இல்லை. அப்படின்னா 400 வந்து அவங்க படிச்சுக்கிறாங்க. இப்போ 40 வயசுல. அதுபோல நாங்க கூப்பிட்ட வித்து விவாதம் சொன்ன மாதிரி வித்தை போட்டு மண்ணை முடிவீங்க. நேர்காலம் வரும்போது பொழுது அந்த மருந்து தானாகவே உழைக்க நீங்க எதுவும் பண்ண வந்தேன். தேங்க்யூ ஐயா. சொல்லுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்து பேராசிரியர் திலகவதி அவர்கள். ஐயா மிக 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 சிறப்பான உரைங்க. ஐயா பேசுறப்ப சொன்னாங்க திருக்குறள் கற்றல் கற்பித்தலில் உத்திகள் அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க. அது தொடர்பாக எங்களுக்கு தனிப்பட்ட முறையில நீங்க எப்படி நான் செய்யணும், ஏன்னா நாங்க இப்ப நிறைய மாணவர்களுக்கு போட்டி நடத்துறோம், திருக்குறள் போட்டி. அதனால அது தொடர்பா நாங்க அந்த குழந்தைங்களுக்கு இந்த திருக்குறள் கொண்டு செல்வதற்குரிய ஆலோசனை நீங்க சொல்ல வேண்டும். அப்புறம் ஐயா சொன்னது போல கோபன் ஐயா நல்லா கேட்டாங்க. அது என்ன சிந்தனை எனக்கும் தோணுதுங்க. தேர்வுல அந்த எழுதாம டிக் பண்ணிட்டே போயிட்டு அந்த மதிப்பெண் போடுவாங்க. அப்ப அந்த இப்ப கடிதம் எழுதுறதே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி இப்படி நம்ம எழுதுற பயிற்சி இல்லாம அப்படி பண்றதுனால அது நல்லதா அப்படின்னு ஐயா கேட்டாங்க. எனக்கும் அந்த ஐயா வந்துச்சு. அதாவது கேள்விக்கு அந்த பதில் எழுதுற ஆன்சர் அது சிறப்பானதா, அப்படி இல்லாம அதுல கொடுத்துருக்கிறத நம்ம டிக் பண்ணிட்டே போறது சிறப்புடையதா அப்படிங்கிறது அது ஒரு விவாதத்துக்குரிய ஆமா. இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பரீட்சை வினாத்தாள்களை வினாத்தாள்கள் கணினியில வருது. மாணவனுடைய பரீட்சை தாளும் கணினியில வருது. எங்களுக்கு ஹார்ட் காப்பியே கிடையாது. பார்த்து பிடிக்கிறேன், இங்க கையால் தோண்டு பிடிக்கிறேன், திரையிலே பார்த்து நம்பர் போட்டு மார்க்ஸை போட்டு போறோம். அதனால தொழில்நுட்பத்த அளவுக்கு மாறிட்டோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எப்படியும் எழுத்து வேணாம் நான் சொல்லுவேன். ஆனா இது நீங்க எழுதி பழகணும். காரணம் உங்களுக்கு முதல் மொழி தமிழ், எனக்கு முதல் மொழி 2வது.
முதல் 2 ஸ்டெப்பும் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் 3 4 நான் போவேன். முதல் வந்து கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல் கடைசி. இந்த முதல் படிப்படியை போக இருந்தா கடைசி 2 வாசித்தலும் எழுதலும் நான் இது படிச்சு முடிஞ்சோடனே எனக்கு ஆர்வம் வரும். அது தன்னார்வம் கொண்டு நான் படிப்பேன். அப்படி பல குழந்தைகள் மேல்நாட்டில் படிக்கிறாங்க. தன்னார்வம் கொண்டு மகாபாரதம், ராமாயணம், பௌத்தியம் போன்ற செய்திகளை உதாரணமாக என்னுடைய மகளை எடுத்து பார்க்கலாம். உபதேசம் பண்றவர்களுக்கு வளர்ந்துட்டாங்க. காரணம் கேள்வி செல்வம் முதல். நன்றிங்க. அப்புறம் இன்னும் ஒண்ணே ஒண்ணு முக்கியமான செய்தி, அதை மட்டும் ஐயா செய்யணும். நான் கேட்கிற கேள்விக்கு அனுமதி கொடுக்கணும். இப்ப நாங்க பாடத்திட்டம்லாம் இங்க உருவாக்குறோங்க. நீங்க இங்க உள்ள பாடத்திட்டம் உருவாக்குற நம்ம வந்து கலிபோர்னியா தமிழ் அகாடமியை சொன்னீங்க. அம்மா வெற்றி செல்வி ராஜமாணிக்கம் அவங்க தயார் பண்ணியிருக்காங்க, நீங்களும் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க அதாவது கலிபோர்னியாவில, லண்டன்ல அந்த பாடத்திட்ட உருவாக்கின முறை இருக்கும். தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்ட உருவாக்கம், இதை கம்பேர் பண்ணி நீங்க கொஞ்சம் அதை ஆய்வு பண்ணிருக்கீங்களா? சுருக்கமா அதை பத்தி மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா நாங்க மாத்திக்கணும், திருத்திக்கணும். கண்டிப்பா ஒரு ஆய்வு செய்யறேன். வெளிநாட்டுகளுக்கு சொல்லி தமிழ் பாடத்தில் எல்லாரும் ஒரே பாடத்திட்டத்தை படிக்க முடியாது. அப்படி ஒரு திட்டம் இல்லை, ஒரு உலகத்துல எங்கேயும் இல்லை. சரி, சைனாக்காரன் வரும்பொழுது சைனாக்காரன் அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மொழியை எப்படி மக்கள் உள்வாங்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு ஏற்றிருப்பாங்க. இலங்கைக்காரங்க இலங்கை தமிழ் கேட்டிருப்பாங்க. அதே போல இங்கிலாந்துல படிக்கிற குழந்தைகள் எப்படி தமிழை சமூகத்துல கற்றுக்கூடாது. சமூக மொழி மறந்துடாதீங்க. தமிழ் மொழி எங்களுக்கு தாய்மொழி, அவர்களுக்கு சமூகத்துல 6வது மொழி, 7வது மொழி, 8வது மொழியா கூட இருக்கலாம். யூரோப்பியன் லாங்குவேஜ் எடுத்து போவாங்க. அவங்களுக்கு அது மொழி. அதனால அவங்க என்ன பண்றாங்க, மொழியை தாங்கள் கேட்டு கற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் தான் எழுதப்படுறாங்க. அந்த எழுத்து வரும் ஆர்வம் வரும்போது எழுதுறாங்க. எழுத்து பயிற்சி இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த எழுத்து பரீட்சைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த ஓரவில் ஏலவில் கொடுக்குறாங்க. அதை எழுத்து பயிற்சி பார்க்குறாங்க, ஒரு அளவோடு இருக்கிறாங்க. மேற்கொண்டு போகணுமா இருந்தால், அதுக்கு மேலே அவர் கற்றுக் கொடுக்குற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக போவதற்கு வழி இல்லை. எழுதாமல் கண்டிப்பா எழுத்திருக்கத்தான் பண்ணும், எழுதப்படத்தான் பண்ணும், எழுத்து. நன்றி. மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு செய்தி, ஆமா, திருக்குறளை பற்றி கொண்டு அதுக்கு நான் செய்திருப்பேன். நீங்க கேட்டது எப்படி திருக்குறளை சுலபமா கற்றுக் கொடுக்கலாம். தொழில்நுட்ப குறைவினாலே, தொழில்நுட்ப பிரச்சனை எனக்கு இங்க இருந்தால அந்த பகுதியை உங்களுக்கு காட்ட முடியாம போயிருக்கு. அடுத்த முறை வரும்பொழுது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி தொழில்நுட்பம் மூலம் இந்த குரலை கற்றுக் கொடுக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்து சாய் கிரியேட்டர்ஸ் நம்ம கருணாநிதி அவர்களே, உங்கள் கருத்து. வாசுகி கண்ணப்பன் மேடம், நீங்களும் தயாரா இருங்க. அவங்க பாவம் ரொம்ப நேரம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா சிவாப்பிள்ளை ஐயா அவர்களுக்கு உங்களோட விருது, வாழ்நாள் சாதனையார் விருது வழங்கும் விழாவிற்கு என்னால் வர முடியவில்லை. தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்குகின்றேன். ஐயா இன்னைக்கு உங்களுக்கு வயசு நீங்க சொன்னீங்க 80 ஆச்சு, நம்ம பின்னாடி உரையாடிக்கணும் அப்படின்னு அணுவியல் விஞ்ஞானி ஐயாட்ட நீங்க சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு 80 பார்த்தா 80 மாதிரி தெரியல. ஏன்னா உங்களோட பேச்சுல வந்து மல்டிமீடியா பத்தி நீங்க டச் பண்ணிருந்தீங்க. நீங்க மல்டிமீடியா கத்துக்கிறதா இருந்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அந்த தொழில் ஆர்வத்துல செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு கற்பனை வளம், இன்னைக்கு வந்து அந்த எப்படி புதுமையா வந்து அந்த தொழில்நுட்பத்தை வந்து ஆடியோ, வீடியோ, ரெக்கார்டிங், எடிட்டிங் எல்லாம் தெரிஞ்சு அதோட கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் அது எந்தெந்த இடத்துல இது பண்ண முடியும் அப்படிங்கறத இருக்கும்போது, ஸோ உங்களுக்கு நீங்க அதை பத்தி அந்த தொழில்நுட்பத்தை பத்தி பேசும்போது இது வழியான வந்து பாடத்தை வந்து தமிழை கற்பித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் உங்களுக்கு அந்த தொழில்நுட்பத்துக்கும் உங்களோட வயது இளமையா தான் இருக்குங்கிறத நான் எண்ணங்களும் செயல்களும் அப்படிதான் இருக்குங்கிறத நான் உங்க பேச்சுல இருந்து தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது. நன்றி. உங்க உரை ரொம்ப பிரமாதமா இருந்தது என்று சொல்லி என்னுடைய கருத்தினை முறியதுகிறேன். நன்றி ஐயா. நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி கருணாநிதி அவர்களே. நமது சிவா பிள்ளை அவர்கள் மிக அருமையான தகவல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி சில தொழில்நுட்பத்தினால 1-2 இது நம்ம செய்ய முடியாட்டாலும் அவர்கள் மிக அருமையாக வந்த இடத்தில் பேசுறதே ஒரு பெரிய பாக்கியம். நன்றி உரை நவிழ்வதற்காக என்னங்க, நான் ஒரு வழிபோக்கராக தான் வந்திருந்தேன். நன்றி உரை என்னங்க வாங்குவாங்க. மகிழ்ச்சி. முனைவர் பூங்கோதை அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அவர்கள் அண்ணா ஜெம் மெட்ரிக் அறிவியல் பூங்கா மேல்நிலை பள்ளியினுடைய துணை முதல்வராயிருந்து பணி ஓய்வு பெற்றவர். மேடம் வந்து ரொம்ப அவங்க பாவம் ரொம்ப டயர்டா இருக்காங்க, கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. இல்ல நான் அவரை சிவா பிள்ளைய ஒரே ஒரு
பாடலா வாங்க பாராட்டலாம் மேடம், கூப்பிட்டுட்டே. அது என்ன படம்? அது அந்த படம் அப்படியே இருக்குது. நீங்க நல்லா கண்ணை மூடிட்டு வச்சிருக்க மாதிரி படத்தை மாத்துக்க. நீங்க நல்லா கண்ணை உட்கார்ந்துருக்கீங்க. இல்ல உங்க உங்க ஐயா சேயனுடைய இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஆமா, நான் ஒண்ணும் கண்ண மூடிட்டு இல்ல. ஆமா, அவங்க நல்லாதான் இருக்காங்க. என்னதுல எப்படி தெரியும் தெரியுமா? எனக்கு அப்ப டயர்ட் ஆயிட்டு. இல்ல 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 நான் நல்லா அலர்ட்டா இருக்கேன். ஏன்னா சிவா பிள்ளை ஐயா இந்த வயசுல இவ்வளவு பண்றப்ப நம்ம அப்படி இருந்தோம்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலேயே அருமையான நிகழ்ச்சி. பல செய்திகளை மிக அத ஆரம்பத்துல அவங்க 80 பள்ளி உருவாக்கி இருந்தாங்கன்னா அப்ப எவ்வளவு அவங்க அதுக்காக பாடுபட்டிருக்கணுங்கிறது தெரியுது. ரெண்டாவது, யாராக இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எப்படி அந்த 14 வயது பையன் 13 மொழியில பேசுறானோ அதே மாதிரி நம்மளும் கற்றுக்கொள்ளலாம். ஒன்னே ஒண்ணு, அவர் சொன்ன பாடல், அந்த மலர்ந்து மலராத பாட்டு மூலியமா தமிழை விளக்குனார் பாருங்க, அது ரொம்ப அருமை. அதே பாட்டு மூலியமா நான் அவரை பாராட்டவும் விருப்பப்படுறேன். லண்டன் நகரினில் தமிழை வளர்க்கவே உழைக்கும் தமிழ் மன்னனே, தங்கள் சீரிய பணிகள் சிறப்புடன் வளர்ந்து பயன் பெற வாழ்த்துகின்றோம். பாராட்டி வாழ்த்தி மகிழ்கிறேன். போடிட்டீங்க. அப்புறம் அந்த அரங்கசாமின்னு யாரோ இருக்காங்க, அதை மெட்டில பாடினீங்கல்ல, அந்த வச்சிருந்தீங்கல்ல, அந்த இதை மட்டும் எனக்கு ஒரு போர்ஷன் நீங்க அனுப்பி விடுங்க. எல்லாருக்கும் நம்ம போட்டு காட்டுறது நல்லா இருக்கு. அருமையான டியூனு, தெரிந்த பாடல் தான், இருந்தாலும் கருத்துக்கள் நல்ல புதிய கருத்துக்கள். கோவலன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்களுடைய குடும்ப நண்பர் கோவலன். பேசுறீங்களா? கோவலன் அரங்கசாமி, தமிழ் காதலன் வந்திருக்கிறாரு. வாங்க ஐயா, தமிழ் காதலன். வணக்கம். வாங்க, உங்க கருத்தை பகிருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல. தமிழ் காதலன் நமக்கு மலர்ல போட்டியில அந்த கவிதையில பரிசு பெற்றார். பாராட்டுக்கள். வாங்க, நம்ம ஆய்வியல் மாணவர். இவருக்கு அருமையான கருத்துக்கள். சொல்லுங்க. என்னங்கய்யா? தமிழ் காதலன் வந்து கருத்தை சொல்லுங்க. கோவலன் தான் பேசுறாரு இப்போ. ஆமாங்கய்யா, தமிழ் காதலன் இல்லையா? கோவலன் பேசுங்கப்பா. ஐயா வந்து 25 வருடமா தெரியுங்கய்யா. ஐயா கேக்குதாங்கய்யா? பேசுங்க. அதாவது கவிதைக்கு கண்ணதாசன், அந்த மாதிரி பாடலுக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கிற மாதிரி ஐயா வந்து தமிழ் வளர்ச்சிக்காகனே இப்போ பிறப்பெடுத்து வந்திருக்கிறாரு. லண்டன் மாநகரில் வந்து இன்னைக்கு தமிழ் நம்ம படிக்கிறோம்னா ஐயாவுடைய முயற்சி இல்லாமல் இது நடக்காதுங்க. அது அதனால இது பெரிய ஒரு சாதனை. எப்படி பெரியார் வந்து நம்மளுடைய தமிழர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தாரோ, அவர் வந்து ஒத்தரை இராணுவம்னு சொல்லுவாங்க. அதே போல சிவா ஐயா வந்து ஒரு சிங்கிள் மேன் மிலிட்ரின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி தமிழ் வளர்ச்சிக்கு அவர் இல்லைன்னா இன்னைக்கு லண்டன் மாநகரில் தமிழ் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தாங்க. அது வாழ்நாள் சாதனை கொடுத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் நல்ல ஐயா வந்து செய்யோன் ஐயா வந்து மிக சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொடுத்தது மிக மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப நன்றி ஐயாவுடைய. ஆமாங்க, ஐயாவுடைய சாதனை மேலும் மேலும் தொடர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும், எங்களுடைய அவங்களோடு நாங்களும் துணை நிற்போம் என்று வேண்டி விரும்புகிறோங்கய்யா. ஐயா இந்த மாதிரி கரிக்குலம் இதுல நாங்களும் சும்மா ஒரு புள்ளி மாதிரி இருந்தோம். அது ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. அதனால வந்து ஐயாவுடைய சாதனை மிகப்பெரிய சாதனைங்கய்யா. அவரோட எப்போதும் வாழ்நாள் முழுவதும் துணை நிற்போம் என்று நன்றி கூறுகிறேங்கய்யா. அதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த செய்யோன் ஐயா அவர்களுக்கும் மற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றிங்கய்யா. அந்த அவைக்கு நான் நம்ம கோவலன் அவர்களை நான் அறிமுகப்படுத்தணும். அவர் தஞ்சாவூரில் உள்ள பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக பணியாற்றியவர். இப்ப பெரம்பலூர்ல உள்ள தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்துல கணினித்துறை பேராசிரியரா இருக்கிறார். யாரு? கோவலன் அவர்கள். ஏனென்றால்
நான் பெரியார் மணியம்மை பள்ளி, உங்களுக்கு ஐயாசாமிக்கு நினைவு இருக்கும், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல நாங்க டிஎஸ்டி ப்ராஜெக்ட் 5 நாள் ஒர்க் ஷாப் பண்ணோம். அப்ப அந்த பல்கலைக்கழகத்துல உள்ள எல்லா பேராசிரியர்களோட எங்களுக்கு நல்ல பழக்கம். ஆசிரியர் வீரமணி ஐயா தான் எங்களுக்கு விருந்து கொடுத்தார். அவருடைய இல்லத்துல அவருடைய துணைவியார், இந்த நேரத்துல நான் பரிமாறிக்கிறேன், அவருடைய துணைவியார் எங்களுக்கு உணவு பரிமாறினார்கள். யார்? வீரமணி ஐயாவுடைய துணைவியார். அவர்கள் வீட்டுக்கே கூட்டு போய் எங்களுக்கு உணவு அளித்தார். எங்களோட மனோஜ் பட்டேரியா டெல்லியில இருந்து வந்திருந்தவர், அவரும் இருந்தார். அதனால அது அந்த அந்த பல்கலைக்கழகத்துல பணியாற்றியவர் தான் கோவலன். இப்ப தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்துல கணினித்துறை பேராசிரியராக இருக்கிறாரு. இவர் 2 சப்ஜெக்ட்ல PhD வாங்கியிருக்கிறார். ஒன்று ஏற்கனவே பெற்ற PhD, இன்னொரு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல PhD பெற்றிருக்கிறார். நான் அதனால சொன்னேன், உங்களுக்கு துணைவேந்தர் ஆதரவுக்குரிய அனைத்து தகுதிகளும் உள்ளன, அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் சொல்லியிருக்கேன். இப்படி நம்ம பல துணைவேந்தர்களை உருவாக்குவோம், அவ்வளவுதானே. ஆக என்று சொல்லி இப்ப நிறைவாக தமிழ் காதலன் இருக்காரா? தமிழ் காதலன் வாங்க, உங்க கருத்தை பகிருங்கள். தமிழ் காதலன் நாம நடத்தின அந்த மலருக்கான எழுதிய கவிதை போட்டியில வெற்றி பெற்றவர், 1000 ரூபாய் பரிசு தொகையும் பெற்றவர். வாங்க தமிழ் காதலன். முத்துவேல் ஐயாவுடைய IBL மாணவர் நினைக்கிறேன். வாங்க தமிழ் காதலன், வர்றீங்களா? இல்ல, பரவாயில்ல. நிறைவாக நன்றி நவிலுமாறு அண்ணாஜம் மெட்ரிக் அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய மேனாள் துணை முதல்வர் முனைவர் இரா பூங்கோதை அவர்கள். வாங்க. வணக்கம் ஐயா. முதலில் மன்னிக்கவும் தாமதமாக இணைந்ததற்கு. இருந்தாலும் ஐயா அவர்களை வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற போது சந்தித்ததில் மகிழ்ச்சி. நீங்க பேசியதை வைத்து அவர் என்ன பேசியிருப்பார் என்பதை அடுத்து நான் முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், சென்னை, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மதுரை, ஆசிரியர்கள் தமிழ் வளர்ச்சி மன்றம் இணைந்து நடத்திய சிந்தனை அரங்கம் 113 இணையத்தில் இணைந்து சிறப்பித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திருமிகு சிவாபிள்ளை, பேராசிரியர் சிவாபிள்ளை அவர்கள் தமிழ்மொழி கலைக்கழகத்தினுடைய இயக்குநராக லண்டனில் தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற கவிஞனின் கூற்றுப்படி லண்டனில் அவர் தேமுதிர தமிழோசை மிக அழகாக கணினி வழியாக எப்படியெல்லாம் கற்பதற்காக தன்னுடைய முன்னெடுப்பை செய்திருக்கிறார் என்பதை அவருடைய அன்றைய பேச்சிலேயே அறிய முடிந்தது. இன்றைய பேச்சை நான் யூடியூப் வழியாக நான் அறிந்து கொள்வேன் என்பதை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, தங்களுடைய மேலான நேரத்தை, பொன்னான நேரத்தை, தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. உங்களுடைய உரை எங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக கண்டிப்பாக இருந்தது. எப்படி எளிய முறையிலே தமிழை கற்றுக் கொடுப்பது என்பதற்கு, அதாவது அயல் நாட்டுல தமிழ் கற்பித்தல் அப்படிங்கிறது தமிழ் தெரியாத இங்கேயே இன்னைக்கு அந்நிய மாதிரிதான் இருக்காங்க நம்முடைய மாணவர்களே சில பேர் தமிழை கற்பதற்கு. ஏன்னா எல்லா அந்த மாதிரியான எளிய வழிகளை பின்பற்றி கற்றுக் கொடுப்பதிலே தாங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களிடம் நாங்கள் எல்லாம் பயிற்சி பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே தங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமுறை ஆற்றிய பேராசிரியர், மேனாள் பதிவாளர், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முத்துவேல் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கிற ஐயா அவர்களுக்கும் நன்றி. வரவேற்புரை நல்கி நல்ல பல கருத்துக்களை சொல்லிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு இயக்குநராக பேராசிரியர் இருக்கின்ற அம்மையார் திலகவதி அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை கலகலப்பாக ஆக்குவதில் அருமையாக ஐயா அவர்களை பற்றி வாழ்த்து பாடினார்கள். அம்மையாருடைய இசைக்கு எல்லோருமே நமக்கு அடிமை. அவ்வகையில அம்மையார் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதே போல செல்வராணி செல்வம் அம்மையார் பேராசிரியர், முதல்வர் சாரதா நிகேதனுடைய கல்லூரியுடைய முதல்வர் கருத்துரைகளை வழங்கினார்கள். எப்போது போல விஞ்ஞானி, அணுவியல் விஞ்ஞானி கோபலன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த கருத்துரைகளை வழங்கினார்கள். ஐயா, நான் ஆரம்பத்துல இணைய முடியல, நீங்க எல்லாம் சொன்ன கருத்துரைகளை வைத்து நான் நிறைய தெரிந்து கொள்ள முடிந்தது. அது போல இங்கே ஐயாசாமி ஐயா அவர்களும் தங்களுடைய கருத்துரைகளை வழங்கினார்கள் இணைந்து. சுந்தர் நடேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார்கள். அதே போல கோவலன் அரங்கசாமி ஐயா அவர்கள் இருந்தார்கள். இன்னும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும்
நல்ல பல கருத்துக்களை எல்லாம் கருத்துரைகளாக வழங்கிய சான்றோர் சாய் அவர்கள் வந்து நிறுவனர் ஆர்வத்தை நம்முடைய நிகழ்ச்சியோடு இணைத்து பல வகையில நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கேட்கல. கேக்குது, நல்லா கேக்குது. கேட்கலீங்களா? நன்றி. கேக்குது, கேட்குதுமா, கேட்குதுமா. இந்த நிகழ்ச்சி மிக அருமையான ஒரு தமிழை வந்து எப்படி எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க முடியும் என்ற ஒரு அருமையான ஒரு கருத்துரைகளை எல்லாம் நம்மால் பெற முடிந்தது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்கள் வந்து மீண்டும் சந்தித்தால் அவர்கள் வந்து எப்படி என்ன மாதிரியான நூல்கள் எல்லாம் எளிய முறையில செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில நாம் செய்தால் அதுவும் கூட நலவாக இருக்கும் என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக் கொண்டு இங்கே இணைந்து சிறப்பித்த ஐயாசாமி ஐயா அவர்கள், இன்னும் யாராவது பேரை விட்டு போயிடுவோம், ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நான் நிகழ்ச்சியை கவனிக்கல, அதனால அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில கலந்து சிறப்பித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. அருமை அருமை. லண்டனில் தமிழோசை படிச்சிருந்தேன் நானு, ஆனாலும் கூட எப்படியும் ஒன்றியறைக்குள்ள இணைஞ்சிடணும்னு சொல்லிட்டு கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு தான் அதுக்கு நான் நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிமா. அதாவது லண்டனில் தேமதுர தமிழோசை என்னும் தலைப்பில் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற லண்டன் தமிழ் மொழி கலைக்கழகத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் சிவாப்பிள்ளை அவர்கள் மிக அற்புதமான உரையை அதுவும் காணொளி காட்சி வழி விளக்கினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பர்களே, நாளை மறுநாள் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் 49வது திருக்குறள் ஆய்வரங்கம் நாளை மறுநாள் 3 மணிக்கு. தலைப்பு என்ன தெரியுமா? திருக்குறளில் சான்றாண்மை தகுதி. உரையாற்றுகிறவர் யார்? மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் மு இளங்கோவன் அவர்கள். அருள் கூர்ந்து அனைவரும் வருகை தந்து பெருமை சேர்க்க வேண்டுகிறோம். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படிப்பதோடு திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.